நமஸ்காரம். நம்ம ஆழ்வார்களை பத்தி பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம். ராஜலட்சுமி மேம் அவளுக்கு இருக்கக்கூடிய பிஸி ஷெட்யூல்ல கூட நம்மளுக்காக ஒரு ஒரு ஆழ்வாரை பத்தி ஒரு ஒரு மாசம் சொல்றேன் அப்படின்னு நம்மளோட இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்தை எல்லாருக்கும் பரப்பணும் அப்படிங்கறதுல நம்மளோட ஒரு சின்ன முயற்சி தான் இது. நாட் ஒன்லி வைஷ்ணவ சம்பிரதாயம், எல்லா சம்பிரதாயத்தையும் எல்லாரும் பரப்பிட்டு தான் இருக்கா. அதுல நம்ம நம்மளோட பார்ட்டா இதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். அதுல இன்னைக்கு ஏற்கனவே நம்ம ஆழ்வார்களை பத்தி பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆழ்வார் தொண்டரடி பொடி ஆழ்வார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆழ்வாரை பத்தி மேம் இன்னைக்கு பேச வந்திருக்கா. ஆழ்வார்கள்ல 10ஆவதா வரக்கூடிய ஆழ்வார் தான் தொண்டரடி பொடி ஆழ்வார். விப்ரநாராயணர் அப்படின்னு இயற்பெயரோட இருக்கக்கூடிய தொண்டரடி பொடி ஆழ்வார். அவர் ஸ்ரீரங்கத்திலேயே பல காலம் தங்கி இருந்து 2 நூல் தான் இயற்றியிருக்கார், திருப்பள்ளி எழுச்சி, திருமாலை. ஆனா கூட அந்த ரெண்டுமே அந்த திருமாலை அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம கொடுத்திருக்கிற தலைப்புக்கு ஏத்த மாதிரி திருமாலை அறியாதார் திருமாலை அறியாதார் அப்படிங்கிற மாதிரி, திருமாலை யாரெல்லாம் படிக்கலையோ அவளால பெருமாளை புரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த திருமாலைங்கிற பிரபந்தம் ரொம்ப அருமையா இருக்கும். அதை அர்த்தத்தோட படிக்கும் போது ரொம்ப அழகா அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி ரங்கநாத பெருமாளை பத்தி திருப்பள்ளி எழுச்சி ஏற்றியிருக்க. அப்படிப்பட்ட தொண்டரடி பொடி ஆழ்வார் அந்த பேருக்கான மீனிங்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையும் நம்மளோட மேம் சொல்ல போறா. எல்லாரும் பொறுமையா மேம் சொல்றத கேட்கலாம். நடுவுல யாருமே மீட்டிங்கை விட்டுட்டு போக வேண்டாம். அதே மாதிரி கடைசி வரைக்கும் யாரும் அன்மியூட் பண்ண வேண்டாம். எல்லாருமே மியூட்லயே இருந்தா மேமோட பேசுறது நம்மளுக்கு கிளியரா கேட்கும். ஆரம்பிக்கலாம் மேம். எல்லாருக்கும் நமஸ்காரம். ஹயவதனா ஸ்லோகா ஸ்கூல் ஹைதராபாத், அது மூலியமா ஜனனி சுந்தர் அவர்கள் இந்த வாய்ப்பை அவ சொன்ன மாதிரி மாசம் ஒரு ஆழ்வாரை பத்தி உங்களோட அடியேனோட சிற்றறிவுக்கு எட்டின சில விஷயங்களை நானும் பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப ஆசையோடையும் மகிழ்ச்சியோடையும் உங்களோட பகிர்ந்துக்கிறதுல விரும்புறேன். அப்படி இந்த மாசம் முதல்ல நம்ம முதலாழ்வார்களோட ஆரம்பிச்சோம். ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி முதலாழ்வார்களோட ஆரம்பிச்சோம். அவ ஆழ்வார்கள்லயே முதல் 3 ஆழ்வார்கள். அதுக்கப்புறம் போன மாசம் கடைசி ஆழ்வார் திருமங்கை ஆழ்வாரை பத்தி பார்த்தோம். இவரும் தொண்டரடி பொடி ஆழ்வாரும் திருமங்கை ஆழ்வாரோட காலத்தவர் தான் அப்படின்னு தான் சொல்லப்படுறார். இன்னைக்கு மார்கழி மாசம் 23வது நாள். இன்னைக்கு பாசுரத்தோட ஆரம்பிக்கலான்றது அடியனுடைய ஒரு சின்ன ஆசை. ஏன்னா நம்ம எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போதும் பெருமாள் கிட்ட வேண்டும் பொழுது இது வேணும் அது வேணும்னு கேட்கறதுக்கு பதிலாக ஆண்டாள் ரொம்ப அழகா சொல்லியிருக்கா, பகவானே எனக்கு என்ன வேணுங்கிறத நீயே தெரிஞ்சுண்டு எனக்கு அருள் புரியணும் அப்படின்னு. ரொம்ப விசேஷமான பாசுரம் இது. ஸோ உங்க எல்லாரோட அனுமதியோட இன்னைக்கு மார்கழி மாசமானதுனால ஆண்டாளுக்கே உகந்த மாதம், கண்ணபிரானுக்கே உகந்த மாதம், நான் மாதங்களில் மார்கழின்னு கிருஷ்ணர் சொன்ன மாதிரி அவருக்கு ஏற்ற மாதம், அவரை எப்படி கொண்டாடுறா இன்னைக்கு இந்த பாசுரத்து மூலியமா அப்படிங்கிறத வச்சு ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆழ்வாரோட வைபவத்துக்கு போலாம். மாரி மலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர்பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயிலின்றி இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோ எம்பாவாய். அதாவது எப்படி ஒரு சிங்கம் ஒரு மழைக்காலம் முடிஞ்ச உடனே தான் சிங்கம், மழைக்காலத்தும் போது சிங்கம் சாதாரணமா காட்டுல தெரியாது. அந்த மழைக்காலம் முடிஞ்ச உடனே அந்த சிங்கம் வெளியில வரும்போது எப்படி வருது அப்படிங்கறத ஆண்டாள் ரொம்ப அழகா காமிக்கிறா. அதை நமக்கு உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடியது நரசிம்ம அவதாரம் தான். எப்படி ஒரு சின்ன குழந்தைக்கோசரம் எங்க இருக்கான் அவனோட நாராயணன்னா எங்கும் இருப்பான் அவன் அப்படின்ற போது அந்த குழந்தைக்கோசரம் ரொம்ப க்ஷண நேரம் தான் நரசிம்ம அவதாரம். அவர்கிட்ட என்ன சொல்றான்னா, அவர் பகைவர்களுக்கு தான் சிங்கத்தை பார்த்து எப்படி மற்ற மிருகங்கள் எல்லாம் பயப்படுமோ அந்த மாதிரி அவருடைய பகைவர்கள் தான் அவரை பார்த்து பயப்படணும். நமக்கு என்னன்னா பூவை பூவண்ணா அப்படிங்கிறான். அந்த மாதிரி ரொம்ப பூ எப்படி மென்மையானதோ அவ்வளவு மென்மையான குணம் படைத்தவன் அந்த கண்ணபிரான். எதுக்கு இதோட ஆரம்பிச்சேன்னா, தொண்டரடி பொடி ஆழ்வார் பாடின ஜனனி சொன்ன மாதிரி 2 பாசுர பிரபந்தங்கள் தான் பாடியிருக்கார், திருமாலை, திருப்பள்ளி எழுச்சி. இந்த திருமாலை திருவரங்கநாதனுக்கு திருவரங்கத்துல பள்ளி கொண்டிருக்கிற திருவரங்கநாதனை பத்தி மட்டும்தான் பாடியிருக்காரு இதுல. அந்த திருவரங்கநாதன் யாரு அப்படின்னு கேட்டா,
நம்ம பூர்வாச்சாரியர்கள் வியாக்கியானத்துல வந்து பெரிய பெருமாள் வந்து கண்ணன்னும் நம்பெருமாள் வந்து ராமன்னும் கொண்டாடுவாவா. அதனால அந்த கண்ணனை பத்தின பாசுர இன்னைக்கு வந்து நமக்கு அமைஞ்சிருக்கு. அதனால அந்த பாசுரத்தோட ஆரம்பிக்கிறதுல அடியேன் ரொம்ப ஆசைப்பட்டேன். அவ்வளவுதான். யாம் வந்த காரியம் ஆராய்ந்த அருள். இன்னைக்கு நாம எதுக்கு இங்க கூடியிருக்கோம்? பகவானை பத்தி, திருமாலை பத்தி, விஷ்ணுவை பத்தி, நாராயணனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு. தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா தெரிஞ்சுக்க முடியாது. கடல் மாதிரி, இதோ கடல் அப்படிங்கிற மாதிரிதான். இந்த திருமாலை அறியார் திருமாலை அறியார் அப்படின்னா, திருமாலைங்கிற பிரபந்தம் வந்து தொண்டரடிப்பொடியாழ்வார் அருளி செய்தது. அந்த திருமாலை வந்து திருமாலையை தெரிஞ்சுக்காதவா திருமாலையை தெரிஞ்சுக்க மாட்டான்னு திருமாலை தெரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்றதை விட, இந்த திருமாலைங்கிற தன்னுடைய பிரபந்தத்து மூலியமா ஆழ்வார் வந்து பகவானை எப்படி நமக்கு காமிச்சு கொடுக்கிறார், பகவானை எப்படிலாம் நம்ம அனுபவிக்கணும். இந்த பகவான் நம்ம சொல்றோம் இல்லையா, திருவரங்கத்துல பள்ளி கொண்டிருக்கின்ற அரங்கநாதர். அதாவது அந்த பகவான், அதாவது பரலோக, பரவைகுண்டம் ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கிற அந்த பெருமாள் நமக்காக இங்க அர்ச்சாவதாரத்துல இறங்கி வந்து நம்மளுக்கு அருள் பாலிக்கிறது. இதை வந்து நம்ம திருமங்கையாழ்வாரோட வைபவத்திலேயே பார்த்தோம். திருமங்கையாழ்வார் வைபவம் எப்படி சேவிச்சோம்னா பஞ்ச நரசிம்மரோட சேவிச்சோம். இன்னைக்கு ட்ரெஸ் மாத்திரம் மணி 6:10 நின்னுட்டு இருக்க. இன்னைக்கு வந்து நம்ம திருமாலைங்கிற அவருடைய பாசுரங்கள்ல எல்லா பாசுரங்களையும் எடுத்து சேவிக்க முடியுமான்னா அது இன்னைக்கு நமக்கு கால வரைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள முடிக்கணுங்க. சில பாசுரங்களை எடுத்து அதுக்கு நம்ம ஆச்சாரியர்கள் காட்டியிருக்கிற ஒரு அர்த்தத்துல வந்து என்னென்ன விசேஷங்கள் அவ காட்டி கொடுத்திருக்கா அப்படிங்கறது மூலியமா கொஞ்சம் நம்ம திருமாலை பாசுரங்களை அனுபவிப்போம். அதுக்கு முன்னாடி இந்த தொண்டரடி பொடியாழ்வார் யார், இதுதான் அவருடைய இயற்பெயரானா இல்ல, அது ஜனனி இன்ட்ரடக்ஷன்லயே சொன்னா அவருக்கு பெற்றோர்கள் இட்ட பெயர் வந்து விப்ரநாராயணர் அப்படிங்கிறது. அவர் பிறந்த ஊர் எது அப்படின்னு பார்த்தோம்னா சோழ நாட்டுல புள்ளம்பூதங்குடி அப்படிங்கிற ஒரு திவ்யக்ஷேத்திரத்துக்கு பக்கத்துல மண்டங்குடி அப்படிங்கிற ஒரு ஊர்ல அவர் வந்து திருவாவதாரம் பண்ணவர். ஒரு பிராமண குலத்துல அந்தனர் குலத்துல பிறந்தவர் இவர். இவருக்கு வந்து அவ பெற்றோர்கள் வந்து சின்ன வயசுலயே வந்து உபநயனம் இதெல்லாம் பண்ணி வச்சுட்டு எல்லா கலைகள், அதாவது 4 வேதங்கள் 6 அங்கங்களான அதனுடைய வேதங்களுடைய அங்கங்கள் எல்லாம் கற்று தேர்ந்து அவர் வந்து ரொம்ப வைஷ்ணவ சீலரா இருக்கார். அப்படி இருக்கிற சமயத்துல அவர் பல திவ்ய தேசங்கள்ல சேர்ந்து பெருமாளை பக்தி பண்ணிண்டு அவளுடைய அந்தனர் குலத்துக்கு ஏத்த மாதிரி அவருடைய வாழ்க்கை முறையை அமையும் பொழுது அவருக்கு பல கஷேத்திரங்களை சேவிக்கும் பொழுது திருவரங்கத்துல இங்கேயே நம்ம இந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு அவருக்கு வேற எந்த ஒரு திவ்ய தேசத்துக்கும் போறதுக்கான மனசு வரல. அரங்கனோட அழகுல ஈடுபட்டு திருவரங்கத்திலேயே வந்து ஒரு நந்தவனத்தை அமைச்சு ஒரு பூ கைங்கரியம், மாலா கைங்கரியம் சொல்றோம் இல்லையா, துளசி வனத்தை அமைச்சு துளசி மாலை கட்டி திருவரங்கநாதனுக்கு பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டு அதையே தன்னுடைய வாழ்க்கை பொழுதுபோக்கா வாழ்க்கையை நடத்தின்னு வர்றார். அவர் ஒரு தீவிர பிரம்மச்சாரி அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்திரியங்களை வந்து கட்டுக்குள் வைத்து கொண்டிருந்தவர் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸோ வேற ஒரு சபலங்களோ இல்லாம தன்னுடைய வாழ்க்கையை நடத்தின்னு வந்துட்டு இருக்கார். அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல என்ன ஆகுதுன்னா ஒரு நாள் வந்து, அதாவது பிரம்மச்சரியம்ங்கிறது வந்து கடுமையான பிரம்மச்சரியத்தை மனசளவுலையும் சரி உடல் அளவிலும் சரி அந்த மாதிரி இருக்கும் பொழுது திருக்கரம்பனூர் அப்படின்னு பக்கத்துல, அதாவது உத்தமர் கோவில்னு சொல்லுவோம், அங்கேருந்து ஒரு அழகான ஒரு அழகிய நங்கை, அவ பேரு தேவதேவின்னு பேரு. அவ எப்பொழுது என்ன பண்ணுவான்னா தன்னுடைய ஆடல் கலையினால அங்க சோழராஜாவுடைய அந்த அரண்மனைக்குள்ள அவருடைய அரங்கத்துல வந்து ஆடி பல பரிசுகள்லாம் பெற்றுக்கொண்டு அப்படி தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தவள் அவள் தேவதேவிங்கிறவோ. அவ அப்படி வந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா சோழ நாட்டுக்கு போய் சோழராஜாவை உறையூர்ல போய் சேவிச்சுட்டு திரும்பி வர சமயத்துல அவளுக்கு இந்த விப்ரநாராயணர் ஏற்படுத்தி கொடுத்த அந்த அவர் கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தாலே அவர் மெயின்டைன் பண்ணிட்டு வந்த அந்த பூங்கா, அந்த நந்தவனத்துக்குள்ள இந்த பூக்கள்லாம் பாக்குறா. பாத்தி கட்டி இவர் வந்து அந்த பூக்கள் செடிகள்லாம் வந்து அழகா அதுக்கு பாத்தி கட்டி தண்ணி ஊத்தி இதெல்லாம் அவர் வந்து அந்த கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்கும் பொழுது அந்த வழியா அவ போறா. அந்த நந்தவனத்தினுடைய அழகுல மயங்கி போயிடுறான். மயங்கி போனாவோ அந்த வழியா 4 தடவை போனோம்னா, ஆனா இவரும் அப்ப வந்து இளைஞர் தான், யாரு, விப்ரநாராயணர். ஆனா அவ பக்கத்துல போய் அவ அப்படி இப்படி அப்படி குறுக்க நடுக்குமா போனா போது கூட அவர் வந்து கொஞ்சம் கூட சபலப்படல. அவர் பாட்ட தன்னோட வேலையில மும்முரமா
தான் கைங்கரியம் பண்றதுலயோ, தான் வந்து அந்த செடிகளை சரியா இது பண்றது, அந்த இலையை கட் பண்ணி விடுறது, அந்த மாதிரி அத பயிர்கள் எல்லாம் அந்த செடி கொடிகள் சீர்திருத்தம் பண்ணி அதுக்கு பந்தலிட்டு அந்த வேலைகள்லயே அவர் வந்து மும்முரமா இருக்கார். அப்போ அவ வந்து அவளுடைய தமக்கை அவகிட்ட கேக்குறா, நான் வந்து என்னோட அழகால எத்தனையோ பேர் என்னை திரும்பி பார்க்காதவாளே கிடையாது, அப்படிப்பட்ட அழகுடையவள் நானு. ஆனா நான் இவ்வளவு தூரம் அவர் கண்ணெதிர்க்க நடமாடின பொழுது கூட வந்து என்னை பார்த்து ஒரு கொஞ்சம் கூட சபலப்படாம இருக்காரே, இது எப்படி சாத்தியமாகும்? இப்படி ஒரு இளைஞர் வந்து ஒரு யுவதியினுடைய அழகுல மயங்காம எப்படி இருக்க முடியும் அப்படின்னு அவளுக்கு வந்து தன்னோட அழகு மேல அவ்வளவு ஒரு, என்ன சொல்றது, அகங்காரம் சொல்ல, ஒரு மமதை. ரொம்ப அழகா இருக்கிறவாளுக்கோ ரொம்ப படிச்சவாளுக்கோ அந்த ஒரு அகங்காரம் மமதைங்கிறது வந்து சாதாரணமா ஏற்படக்கூடியது, ஒரு இயல்பு. அந்த மாதிரி அவளுக்கும் ஏற்படுறது. அந்த சமயத்துல அவ தமக்கை சொல்றா, நீ வந்து மத்தவாள மாதிரி இவரை நினைக்காத, இவர் வந்து அப்படிப்பட்டவர் இல்ல, ரொம்ப சீலர், உத்தமர், குணத்துல வந்து ரொம்ப உத்தமர். இந்த மாதிரி சபலங்களுக்கெல்லாம் இடமே கொடுக்க மாட்டார். அவருக்கு வந்து அவருடைய பூக்கைங்கரியமும் அவருடைய பகவான், அதாவது அரங்கனம் மட்டும்தான் அவருடைய வாழ்க்கையில, வேற எதுவுமே அவரை சலனப்படுத்தாது. அப்படின்ன உடனே இவளுக்கு வந்து இன்னும் ஒரு இது, அது எப்படி இந்த மாதிரி வயசுடைய ஒரு இளைஞர் வந்து ஒரு யுவதியினுடைய அழகுல எப்படி மயங்காம இருக்க முடியும்? அப்படி ஒருத்தரால இந்திரியங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்க முடியுமா? நான் வந்து இவரை மயக்கி காமிக்கிறேன் அப்படின்னு உடனே அவ சொல்றா, இல்ல இல்ல, நீ வந்து ஆனானப்பட்ட விஸ்வாமித்திரர் இவாள்ல ரிஷிகள் எல்லாமே வந்து அழகுக்கு மயங்கின போது இவரை எப்படி, இவரை மயக்கிறது என்ன பெரிய விஷயமா? அப்படின்னு உடனே அவ தமக்கை சொல்றா, அப்படிலாம் இல்ல, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. இவர் வந்து அந்த ரதி ஊர்வசி ரம்பை அவள்லாம் வந்தா கூட இவர் மயங்க மாட்டார் அப்படின்னு சொன்ன உடனே இவ சொல்றா, இல்ல, நான் வந்து இதை ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிறேன். இவரை வந்து நான் மயக்கி காமிச்சேன்னா நீ என்ன சொல்றேன்னா, நான் உனக்கு 6 மாசம் அடிமையா இருப்பேன் அப்படின்னு அவருடைய தமக்கை சொல்றான். இவ உடனே என்ன பண்றான்னா, இவர் எப்படி இவரை வந்து வசீகரம் பண்றது? ஏன்னா இவர் வந்து ஒரு கொஞ்சம் கூட சலனம் இல்லை இவர்கிட்ட. அதனால என்ன பண்றான்னா, தன்னை வந்து காவி உடை உடுத்தின்னு ஒரு உத்தம பெண்மணி மாதிரி, அதாவது ஒரு யுவதி வந்து எல்லாத்தையும் துறந்து, அதாவது பகவானுடைய கைங்கரியத்துல ஈடுபடக்கூடிய ஒருத்தியா தன்னுடைய வேஷத்தை மாத்திண்டு, மனசளவுல அப்படி மாறினாலானா இல்ல, அவளுடைய எண்ணம் என்ன, இவரை எப்படியாவது மயக்கணும்ட்டுன்னு. அதனால அவ வந்து சொல்றா, அவர்கிட்ட வந்து அவருடைய பாதங்களை விழுந்து நமஸ்கரிச்சுட்டு, எனக்கு யாருமே உற்றார் உறவினர் அப்படின்னு யாருமே கிடையாது. எங்க அம்மா வந்து, நான் வந்து இந்த நாட்டிய ஆடி இது பண்ற தாசி குலத்துல பிறந்தவள். எங்க அம்மா வந்து என்னை வந்து இந்த இதுல ஈடுபடுத்தியிருக்கான். ஆனா எனக்கு வந்து இதுல கொஞ்சம் கூட மனசு ஒப்புதல் இல்லை. நான் வந்து பகவானுக்கும் அரங்கனுக்கும் அரங்கனுடைய அடியார்களுக்கும் சேவை செய்யறது தான் எனக்கு ஆசை. அதனால வந்து என்ன நீங்க வந்து ஏத்துக்கணும். நான் வந்து இந்த உங்களுடைய நந்தவனத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சுட்டு உங்களுக்கு உதவியா இருந்து கைங்கரியம் பண்ணிட்டு பகவானோட கைங்கரத்துல என்னையும் நான் ஈடுபடுத்திக்கணும்னு ஆசைப்படுறேன், அதுக்கு உங்களோட அனுமதி வேணும் அப்படின்னு ரொம்ப பவ்யமா பேசுறான். ஒரு பெண் தன்னை வந்து ஒரு ஆஹ், ஒரு அடியவளா, பகவானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய அடியவளா தன்னுடைய நடை உடை பாவனைகள் எல்லாம் மாத்திண்டு அவர்கிட்ட வந்து கேட்ட உடனே விப்ரநாராயணர் வந்து என்ன பண்றார், சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறார். ஒத்துண்டு அவ வந்து அந்த அந்த நந்தவனத்தை அந்த பாத்தி கட்டுறது, செடிகளுக்கு பூக்கள்லாம் இது பண்றது, பழைய இலைகள்லாம் இது கட் பண்ணி விடுறது, இந்த மாதிரி அவருடைய நந்தவன கைங்கரியத்துல அவளும் ஈடுபட்டு அவ பாட்டு இருந்துட்டு இருக்கா. இவருக்கு அவருக்கு சம்பந்தம் கிடையாது. இப்படி இருக்கும் பொழுது விதி வலியது அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, நல்லா மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுறது. அப்போ இவர் உள்ள இருக்கார். அந்த தேவதேவி வந்து வெளியில மழையில நனைஞ்சுட்டு நின்னுட்டு இருக்கா. இவர் பாக்குறார். பார்த்துட்டு என்ன பண்றாருன்னா, தன்னோட அந்த துணியெல்லாம் போட்டு வச்சிருப்போம்ல, அதுல இருந்து ஒரு மேல் துண்டு எடுத்து அவ வந்து சொட்ட சொட்ட நனைஞ்சிருக்க பார்த்தா இந்த மேல் துண்டை அவளுக்கு கொடுக்குறார் மாத்தின் வரத்துக்கு. அவ உடைய மாத்திண்டு என்ன பண்றான்னா, உள்ள வந்து உள்ள மழை, வெளியில நின்னா மழை பெய்யும், அதனால உள்ள கூப்பிடுறாரு. உள்ள கூட்டோன்னா அந்த குடிலுக்குள்ள போனவோ அவர்கிட்ட அடியா தேவரீரோட பாதங்களை நான் பிடிச்சு விடட்டுமா அப்படின்னு கேட்கிறான். எப்பொழுதுமே மனசு சபலப்படும் பொழுது விதி வலியதுன்னு சொல்றோம் இல்லையா, நம்மளுடைய கர்மாக்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு க்ஷணம், அத்தனை நாள் அத்தனை மாதங்கள் அத்தனை வருஷங்கள் வந்து பிரம்மச்சரியம்ங்கிற மனசு சலனமே படாம இருந்தவர் சரின்னு சொல்றார். அவர் வந்து அவ வந்து அவரோட காலை பிடிச்சு விடுறா. முதல் முதலா ஒரு பெண்ணினுடைய ஸ்பரிசம் அவர் அனுபவிக்கிறார்.
அந்த ஸ்பரிசம் பட்ட உடனே அது என்ன ஆகுதுன்னா அவருக்கு ஒரு கிளர்ச்சியை உண்டாக்குறது. ஏன்னா இது வரைக்கும் அவர் வந்து ஒரு பெண்மணியோட ஸ்பர்சத்தை அவர் அனுபவிச்சதும் இல்லை. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நைஷ்டிக பிரம்மச்சாரிங்கிற மாதிரி அவர் வந்து அந்த சலனங்களே இல்லாம இருக்காரு. அப்படிப்பட்டவருக்கு முதலா ஒரு பெண்ணினுடைய ஸ்பர்சம் பட்ட உடனே என்ன ஆகுதுன்னா மனசு சபலப்படுறது. அது எந்த அளவுக்கு மாறுறதுன்னா தேவதேவி இல்லாம தன்னுடைய வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அவரை இழுத்துட்டு போயிடுறது. எப்பொழுதுமே நமக்கு வந்து எந்த ஒரு சபலத்துக்குமே, அது எந்த விதமான சபலமா இருந்தாலும் வாழ்க்கையில, அந்த சபலம்ன்றதுக்கு நம்ம மனசு இடம் கொடுக்கறது வந்து அந்த ஒரு க்ஷணம் தான். அந்த ஒரு க்ஷணத்துல நம்ம அதை இறங்கினோம்னா அதை திருப்பி நம்ம அந்த லகானை பிடிக்க முடியலன்னா அந்த குதிரைகள், அந்த இந்திரியங்கள் வந்து தறிக்கட்டு ஓடும் அப்படின்னு சொல்றா இல்லையா, அந்த மாதிரி. திருப்பியும் என்ன பண்றா இவர் வந்து தேவதேவி என்ன பண்றான்னா அந்த அளவுக்கு அவருடைய மனசு மாறின உடனே அவர் அரங்கனையும் மறந்துடுறார், தன்னோட பூக்கைங்கரியத்தை மறந்துடுறார், இதெல்லாம் மறந்துட்டு தேவதேவியே கதின்னு இருக்கார். அந்த ஒரு நிலை வந்த உடனே தேவதேவி என்ன பண்றான்னா அவரை விட்டுட்டு தன்னுடைய ஊருக்கு திரும்பி போயிடுறான். திரும்பி போன உடனே இவருக்கு வந்து அவ இல்லாம வாழ்க்கையை வெறுத்து போயிடுறது. ஒரு என்ன சொல்றது, பைத்தியம் பிடிச்ச மாதிரி அவருடைய மனசு வந்து அப்படியே கலங்கிறது, கதி கலங்கி நிக்கிறார். தேவதேவியை தேடிண்டு அவ வீட்டுக்கு போறார், ஊருக்கு போனா இவர்கிட்ட இப்ப ஒன்னும் இவருக்கு பணங்காசெல்லாம் ஒண்ணும் கிடையாது, பணக்காரர் கிடையாது, செல்வந்தர் கிடையாது. இவருடைய செல்வம் எல்லாம் வந்து அரங்கன் கிட்ட இருக்கிற பக்தி தான், பக்தி செல்வம் ஒண்ணுதான். இப்ப அதுவும் அவர்கிட்ட இல்ல. அதனால அவ என்ன பண்றான்னா பணமோ செல்வமோ எனக்கு கொடுக்கறதுக்கு உங்ககிட்ட ஒண்ணும் இல்லாதனால அப்படின்னு அவரை அலட்சியப்படுத்திட்டு கதவை மூடிடுறான். ஆனா அவர் வீட்டு திண்ணையிலேயே அவர் கதியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி இருக்கும் பொழுது தாயார் என்ன பண்றான்னா பெருமாள் கிட்ட சொல்றான், நம்ம குழந்தை இல்லையா இவனை வந்து இப்படி தவிக்க விடுறல, இவனை எதுக்கோசரம் இப்படி வந்து மதி கலக்கி இப்படி வந்து அவனை துயரப்படுற வைக்கிறள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய திருத்தி நம்ம திருப்பி நம்மகிட்ட நம்மளுடைய கைங்கரியத்துல அவனை ஈடுபட வைக்கணும், அதுக்கு நீங்க தான் அருள் புரியணும்னு தாயார் வந்து பெருமாள் கிட்ட வேண்டிக்கிறான். பெருமாள் என்ன பண்ற, சரி, ஏன்னா அவரோட குழந்தை தானே, நம்ம எல்லாருமே அவருடைய குழந்தைகள். ஆராய்ந்து அருள் அப்படின்ற பொழுது பிராட்டியோட புருஷகாரம் முதல்ல. பெருமாள் என்ன பண்றாருன்னா பெருமாள் தன்கிட்ட தன்னோட சன்னதியில் இருக்கிற ஒரு வட்டில், அந்த வட்டில் எதுக்கோசரம் தேவதேவி வந்து விபரநாராயணரை உள்ள விடல, ஏன்னா அவர்கிட்ட தனக்கு கொடுக்கறதுக்குரிய செல்வம் எதுவும் இல்லைங்கிறதுனால அவரை அலட்சியப்படுத்துறான். இவர் என்ன பண்றாருன்னா அந்த பொன் வட்டில் ஒண்ணு திருவரங்கத்துல அரங்கனோட சன்னதிக்குள்ள இருக்கிற ஒரு பொன் வட்டில் எடுத்துன்னு வந்து அழகிய மணவாளன் அப்படிங்கிற ஒரு பையனா வந்து என்ன பண்றாரு, தேவதேவி வீட்டு கதவை தட்டுறார். தட்டிட்டு திறந்த உடனே என்ன சொல்றாருன்னா, நீயே கதின்னு இருக்கார் இல்லையா, நீ அலட்சியப்படுத்தின விப்ரநாராயணர் அவருடைய தோழன் நான், அதனால இவர் வந்து இந்த வட்டில வந்து உனக்கு கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்றார். அந்த பொன் வட்டில வாங்கிண்டவோ ஒரு தோழன், அவருடைய விப்ரநாராயணரோட தோழனே இப்படி இவ்வளவு பணக்காரன் இவ்வளவு ஒரு பொன் வட்டில கொண்டு வந்து கொடுக்குறாங்க, சரி அவரை வர சொல்லு அப்படிங்கிறான். இவர் என்ன பண்றாருன்னா அந்த பொன் வட்டில் கொடுத்ததெல்லாம் விப்ரநாராயணருக்கு தெரியாது. ஆனா தேவதேவி கூட்டான்னு ஒண்ணு அவ்வளவு காலம் அவ்வளவு நாட்கள் வந்து அவ கூப்பிட மாட்டாளான்னு ஏங்கின்னு இருக்கு இல்லையா மனசு. அவ கூட்ட உடனே வேற எதை பத்தியும் அந்த மனசு நினைக்கவே இல்லை. அவ கூட்ட உடனே திருப்பியும் அவளோட போயிட்டு அவளோட சந்தோஷமா இருந்துட்டு இருக்காரு. அந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா அடுத்த நாள் வந்து கோவில்ல பெருமாள் சன்னதியில இருந்து பொன்வட்டுல காணும்னு உடனே இது வந்து ராஜாக்கு அந்த நியூஸ் போறது, செய்தி போறது. போன உடனே இந்த பொன்வட்டுல யார் திருடி இருப்பா அப்படின்னு உடனே என்ன ஆகுதுன்னா விப்ரநாராயணரோட நண்பன்னு சொல்லிட்டு இந்த பையன் வந்து தேவதேவிட்ட கொடுத்ததை வந்து தேவதேவியினுடைய வீட்டுல இருக்கிற அந்த பணிப்பெண் வந்து தெரிஞ்சுடுறா. அவன் மூலியமா அவளுடைய கணவனுக்கு செய்தி போறது. அவ கணவன் யாரு, அவன் வந்து ராஜாவனுடைய பணியாட்கள்ல ஒருத்தனா இருக்கான். சோ செய்தி வந்து எட்டிடுறது, யாரோ ஒருத்தர் வந்து விப்ரநாராயணோட தோழன்னு இந்த பொன்வட்டில வந்து தேவதேவிக்கு கொடுத்துருக்கான் அப்படின்றது அந்த லிங்க் அவளுக்கு கிடைக்கிறது. கிடைச்ச உடனே விப்ரநாராயணரையும் தேவதேவியும் ராஜா கூட்ட அனுப்புறான். இவர் சொல்றாரு, எனக்கு அந்த மாதிரி அழகிய மணவாளன் யாரையுமே எனக்கு தெரியாது, நான் பொன்வட்டில எடுக்கவும் இல்லை, நான் யாருக்கிட்டையும் கொடுக்கவும் இல்லை அப்படிங்கிறார். தேவதேவி வந்து அந்த தேவதேவி வீட்டுல அந்த பொன்வட்டில் கிடைச்சுடுறது, அது வந்து கோவில்ல இருந்த பொன்வட்டல் தெரிஞ்சுடுறது. உடனே தேவதேவிக்கு ஒரு அபராதம் விதிச்சுட்டு விப்ரநாராயணனை சிறையில அடைச்சுடுறான்.
ஏன்னா இது தெரியணும் இல்லையா, இவர் தான் திருடினார் அப்படின்னு. இல்லைன்னா யார் கொண்டு வந்து கொடுப்பா? இவர் எனக்கு தெரியாத அழகிய மணவாளன் சொன்னதுனால மட்டும் ராஜா ஒத்துண்டுருவானா? ஒத்துக்க மாட்டான். இவர் சிறைச்சாலையில இருக்கார். திருப்பியும் அங்க பிராட்டி தான் பெருமாள்கிட்ட சொல்றா, போரும் நீ அவருக்கு கொடுத்த கஷ்டங்கள்லாம், இன்னும் அவரை ஏன் இப்படி கஷ்டப்படுத்தின்னு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நம்மளுடைய கைங்கரியத்துக்கு கூட்டுக்கோ அப்படின்னு சொன்னா, திருப்பி இந்த பொன்வெட்டில கொண்டு போய் கொடுத்து இன்னொரு, அது என்ன சொல்றது, ஒரு சுச்சுவேஷன் இன்னும் காம்ப்ளெக்ஸ் பண்றோம்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணிருக்கேளே அப்படின்னு பெருமாள் கிட்ட பிராட்டி வந்து ரெக்கமெண்டேஷன் பண்றா. இந்த மாதிரி இந்த குழந்தைய நம்ம வந்து இன்னும் எவ்வளவு காலத்துக்கு இது கஷ்டப்படும் அப்படின்னா, இது வந்து அவருடைய கர்ம பலன். அவர் வந்து முன்னாடி ஜென்மத்தில் அவர் பண்ண கர்ம பலனுடைய இதுவா வந்து அவருக்கு அந்த அந்த சில காலங்கள் நம்மளுடைய கர்மா தியரின்னு பார்த்தோம்னா, நம்ம பண்ண புண்ணிய பாப்பங்கள் அதுக்கு ஏத்த மாதிரி கொஞ்ச நாளாவது இந்த இந்த ஜென்மத்துல நம்ம அனுபவிக்கணும். சோ அவருடைய அந்த சில கர்மாக்களுடைய பயனா வந்து அவர் கொஞ்ச நாள் சிறைவாசம் அனுபவிச்சார், கொஞ்ச நாள் மனசு சபலப்பட்டார். சோ பகவான் என்ன பண்றாருன்னா, ராஜாவோட கனவுல வந்து இது வந்து என்னோட லீலை தான், அவனுடைய கர்ம பலனை அனுபவிக்கிறதுக்கு அவசரம் கொஞ்ச நாள் அவன் கஷ்டப்பட வேண்டியிருந்தது, அவனை திருத்தி பணி கொள்றதுக்கு தான் நான் இந்த மாதிரி பண்ணேன், இந்த பொன்வெட்டுல நான் தான் கொண்டு வந்து கொடுத்தேன், அழகிய மணவாளன் கொண்டு வந்து கொடுத்தது அப்படின்னு ராஜாவோட கனவுல சொல்லிட்டு, விப்ரநாராயணருக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறார். இது தெரிஞ்ச உடனே ராஜாவும் விப்ரநாராயணரை விடுதலை பண்ணிடுறான். விடுதலை பண்ணி வந்தப்புறம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, அந்த மனுஷனுக்கு பகவானே கதின்னு ஒரு நந்தவனை அமைச்சு பூக்கைங்கரியம் பண்ணிண்டு பக்தி மட்டுமே தன்னோட செல்வமா வச்சுட்டு இருந்த ஒரு ஒரு இளைஞன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அப்ப அவருக்கு அந்த வயசுதான். அவருக்கு மனசு கொஞ்ச நாள் சபலப்பட்டு திரும்பி பகவானோட அருளால திரும்பி இந்த மீண்டும் பகவான் வந்து தனக்கு திருப்பி அந்த பழைய கைங்கரியத்தினுடைய கிருப்பையை பண்ணிருக்கான் அப்படிங்கிற போது அந்த மனசனுடைய நிலை எப்படி இருக்கும்? இதுக்கு என்ன இப்படி நம்ம வந்து வழி தவறி போனதுக்கு என்ன பிராயச்சித்தம் பண்ணுவோம் நம்ம? இந்த மாதிரி ஒரு இந்த சமயத்துல ஒரு வைஷ்ணவம் அப்படின்னு நம்ம படிச்சா கூட திருமூலரோட ஒரு திருமந்திரம் ஞாபகத்துக்கு வருது. நம்ம எந்த ஒரு காரியம் பண்றதுக்கும் பகவானோட கிருப்பை இல்லாம பண்ண முடியாது. நமக்கு வந்து தெரியும் 3 தத்துவங்கள் இருக்கு. சித்த அச்சித் ஈஸ்வரன் அவர் சொல்வார், பதி பசு பாசம் எனப்பகர் மூன்றில் பதியினை சென்றணுகா பசுபாசம், பதி அணுகிர் பசுபாசம் நில்லாவே அப்படின்வார். அதாவது நம்ம மனசு சஞ்சலப்படும் பொழுது அது வந்து பகவானை நினைக்காதாம். பசுபாசம் பதி கிட்ட போகாது. பதிங்கிறவர் வந்து பகவான். ஆனா அந்த பதி அணுகிர், அந்த பகவானே கிருப்ப பண்ணி இறங்கி வந்து கிருப்ப பண்ணி உன்னை விட்டு நான் போக முடியாதுன்னு நம்மள வந்து பிடிச்சிட்டான்னா அவனை விட்டு நம்மளால வேற எங்க பசுபாசம் நில்லாவே, இந்த இந்த சஞ்சலங்கள்லாம் எங்கேயும் போகாது. அதனால நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஆண்டாள் சொன்ன மாதிரி ஆராய்ந்து அருளேலோர், அவனுக்கு வந்து நமக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சுன்னு அவன் கிருப்ப பண்ணாதான் நமக்கு வந்து நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணலாம், நம்ம மனசு இதுவா வச்சுன்னு நான் தான் பண்றேன் அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம பண்ணலாமா இருக்கும் சில வேலைகள். ஆனா அந்த பகவான் கிட்ட அவ வந்து அதுல வந்து நமக்கு பூர்வாச்சாரியார்கள் வியாக்கியானம் சொல்லும்போது அதுல வந்து சொல்லுவா, பரதன் வந்து ராமர் கிட்ட வந்து காட்டுக்கு வந்து ராமரை திரும்பி அழிச்சுட்டு போயிடணும் அப்படிங்கிற எண்ணத்தோட வந்து ராமர் கிட்ட என்ன விண்ணப்பம் பண்றான்னா, நீ வந்து திரும்பி நாட்டுக்கு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவன் பண்ண விண்ணப்பம் நிறைவேறித்தா, அவனுடைய ஆசை நிறைவேறித்தான்னா இல்ல. என்ன ஆச்சு? அவர் வந்து அதுக்கு பதிலா தன்னுடைய பாதுகையை கொடுத்து இதை எடுத்துட்டு போய் 14 வருஷம் நீ வந்து ஆட்சி பண்ணுன்னு சொல்லிடுறாரு. அதனால ஆண்டாள் என்ன சொல்றாளாம், நான் வந்து இதுதான் எனக்கு வேணும்னு உங்ககிட்ட வந்து கேட்டுட்டு வந்தேன்னா நீ அதுக்கு கொடுக்காம கூட போயிடலாம், வேற எதையாவது கொடுத்து எனக்கு சால் ஜாப் சொல்லி இதை வேற ஏதாவது கொடுத்துட்டு இதை வச்சுன்னு சந்தோஷமா இருங்கோ அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா எனக்கு நான் வந்து உன்னை தவிர எனக்கு வேற எதுவும் வேண்டாம், உன்னுடைய திருவடி சேவையை தவிர எனக்கு வேற எதுவும் வேண்டாம், நீ எனக்கு எங்களுக்கு என்ன வேணும் அதுவும் உன்னுடைய உகப்புக்காகவே, உனக்கு என்ன வேணுங்கிறது, எங்களுக்கு என்ன வேணும், இந்த அடியவர்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறது நீயே ஆராய்ஞ்சு பார் அருளை வேண்டும், ஆராய்ந்து அருளையலோர் அப்படிங்கிற. அதே மாதிரி இங்கேயும் இவர் பெருமாளா வந்து திரும்பி வந்து இவர் கூட்டுண்ட உடனே ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம வந்து அவருடைய கைங்கரியத்துல தான் இருப்போம். ஏன்னா அதுதான் அவருடைய உகப்பு, அதுதான் நமக்கும் ஏற்றது. அப்போ இவர் வந்து பெரியவாட்டெல்லாம் கேட்கிறார், இதுக்கு என்ன பிராயச்சித்தம் பண்ணணும், இப்படி நான் வந்து வழி தவறி போயிட்டு திருப்பியும் பகவானோட கிருப்பையால திருப்பியும் வந்திருக்கேன், என்ன பிராயச்சித்தம் பண்ணணும் அப்படின்னு கேட்கும் பொழுது அவ சொல்றா, இந்த மாதிரி பகவானுடைய அடியவர்கள் பாகவதோத்தமர்கள் அவளோட ஸ்ரீபாத தீர்த்தத்தை எடுத்துட்டியானா நீ பண்ண இந்த பாவத்துக்கு பிராயச்சித்தம்னு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறார்.
அதனால அவர் என்ன பண்றாருன்னா அப்புறம் நிறைய பாகவதர்களுக்கு அவளை வந்து அவளுக்கு சேவிச்சு அவளுக்கு வேண்டிய கைங்கரியங்களை பண்ணி அவளோட ஸ்ரீபாத தீர்த்தத்தை எடுத்துட்டு, ஒரு அடியவர்களுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை எடுத்துக்கணும் அப்படின்னா அகங்காரம் மமகாரம் ரெண்டு இருக்கக்கூடாது. அதாவது மீ அண்ட் மைன், நான் என்னுடையது அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயங்களும் நம்மளை விட்டு போகணும். அவர் என்ன பண்ணார், விப்ரநாராயணருங்கிற தன்னோட பேரையும் மாத்தி தொண்டர் அடி பொடி, தொண்டர்னா பாகவதோத்தமர்கள், பகவானுடைய அடியவர்கள், தொண்டர் அடி அவளுடைய பாதங்கள், பாத தூளி, பொடினா வந்து நம்ம கால் நடக்கும் பொழுது அந்த காலுக்கு பாதத்துல தூசி ஒட்டின்னு இருக்கு இல்லையா, அந்த தூசிக்கு சமானமா தன்னை வந்து தாழ்த்திக்கிறார். அப்போ எவ்வளவு ஒரு பவ்யம் நமக்கு மனசுக்குள்ள வரணும்னா, அப்போ அந்த அந்த வந்து பேர்லயே அந்த பவ்யம் வரணுங்கிறதுனால தன்னை வந்து, இப்ப எப்படி ஆண்டாள் வந்து பெரியாழ் விட்டு சித்தன் பெண், தன்னுடைய மகள் பெரியாழ்வாருடைய பெண்ணுன்னு அவ சொல்லிக்கிறான். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து தங்களுக்குன்னு ஒரு அடையாளம் வச்சுக்கிறா இல்லையா. இவர் வந்து தன்னுடைய அடையாளத்தை என்ன சொல்றார், தொண்டர் அடிப்பொடி அப்படின்னு சொல்லிக்கிறார். அதாவது அன்பர் தாள் தூளி அப்படின்னு சொல்லுவோம். அன்பர்களுடைய பகவானுடைய பாகவதோத்தமர்களுடைய திருவடிகளுடைய தூசி அப்படின்னு தன்னை வந்து இவர் வந்து தன்னுடைய பெயரையும் வந்து மாத்திக்கிறார். இதுதான் வந்து சுருக்கமா வந்து தொண்டரடி விப்ரநாராயணர்ங்கிறவர் வந்து தொண்டரடி பொடியாழ்வாரா எப்ப ஆனார் அப்படிங்கிறது. இன்னைக்கு நமக்கு எதேச்சியா செவ்வாய்க்கிழமை அமைஞ்சிருக்கு. இந்த அவர் பிறந்ததும் ஒரு செவ்வாய்க்கிழமை தான். மார்கழி மாசம் ஒரு செவ்வாய்க்கிழமையில ஒரு கேட்ட நட்சத்திரத்துல அவர் வந்து அவதாரம் பண்ணார். கேட்ட நட்சத்திரத்தை அன்னைக்கே வந்து சொல்லணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது. ஆனா அன்னைக்கு மார்கழி மாசமானதுல நிறைய வேலைகள்லாம் இருந்தாலும் முடியல. அப்பதான் இன்னைக்கு காலம்பரை தோணித்து எதேச்சா சொல்லும்போது சரி கிழமை வந்து நமக்கு அமைச்சு கொடுத்துட்டார் அப்படின்னு வச்சுட்டார். அவர் பிறந்தது வந்து மார்கழி மாசம் செவ்வாய்க்கிழமை கேட்ட நட்சத்திரத்துல அவதாரம் பண்ணார். நமக்கு வந்து குரு பரம்பரா பிரபாவம் மூலமா என்ன தெரிய வருதுன்னா, இவர் வந்து தொண்டரடி பொடியாழ்வார் வந்து கலியுகம் பிறந்து 289வது ஆண்டு, அதாவது கிமு 2814 அப்படின்னு சொல்றான். பராபவ ஆண்டு மார்கழி மாசம் செவ்வாய்க்கிழமை கேட்ட நட்சத்திரத்துல இவருடைய திருவாவதாரம். இவர் வந்து வைஜெயந்தி மாலா அது உடைய அம்சம் அப்படிங்கிறது நமக்கு காட்டப்பட்டிருக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு சுருக்கமா இவருடைய சரித்திரத்தை நம்ம பார்த்தோம். இவர் வந்து 2 பிரபந்தங்கள் தான் எழுதுறார். அதுவும் வந்து ரங்கநாதருக்கு மட்டுமே, அரங்கனை அல்லால் அப்படின்னு சொல்ற மாதிரி, அப்படின்னு ஹாஸ்யமா ஒரு பழமொழி சொல்ல. அவர் வந்து திருவரங்கநாதனை தவிர வேற எந்த பெருமாளையுமே வந்து சேவிக்கல. 2 பிரபந்தம் பண்றார். திருமாலை 1, திருப்பள்ளி எழுச்சி. எப்படி கௌசல்யா சுப்ரஜாராமா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், எப்படி திருவேங்கடமுடையானுக்கு ஒரு சுப்பிரபாதம் இருந்ததோ அது வடமொழியில இருந்தது. தமிழ்ல திருவரங்கநாதனுக்கு இவர் வந்து திருப்பள்ளி எழுச்சி, பள்ளி உணர்த்துதல் அப்படிங்கிறதே வந்து தமிழ் இலக்கியங்கள்ல ஒண்ணு உண்டு. நிறைய தேவதைகளுக்கு, நிறைய மூர்த்திகளுக்கு வந்து பள்ளி எழுப்புதல்ங்கிறது இலக்கியத்துல நமக்கு காண கிடைக்கிறது. அதுல வந்து இவர் வந்து அரங்கநாதனுக்கு இவர் எழுதின ஒரு பிரபந்தம் வந்து திருப்பள்ளி எழுச்சி. அது வந்து பெருமாளை வந்து எழுப்புற பாசுரங்கள். அது ஒரு 10 பாசுரங்கள். திருமாலை வந்து 45 பாசுரங்கள். ஸோ இந்த பாசுரங்களுடைய சில விசேஷங்களை வந்து நம்ம வந்து அந்த பாசுரங்கள், நான் வந்து எல்லா பாசுரங்களையும் எடுக்கல, 45 பாசுரத்தையும் எடுக்கல. சில பாசுரங்கள் வந்து எதுலெல்லாம் வந்து நமக்கு ஆச்சாரியர்கள் பூர்வாச்சாரியர்களோட வியாக்கியானத்துல சில ஐதீகங்கள்லாம் காட்டப்பட்டிருக்கு. அதுல வந்து அவ ஆச்சாரியர்களுக்கு நடுவுல, அவ ஆச்சாரிய சிஷ்யர்களுக்கு நடுவுல நடந்த சம்பாஷணைகள் மூலியமா, சில எடுத்துக்காட்டுகள் மூலியமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், அந்த பாசுரத்தை அவ வந்து விளக்கம் கொடுக்கும் பொழுது என்ன மாதிரி ஐதீகங்கள் காட்டி நம்மளுக்கு அதனுடைய அதுல இருக்கிற ஒரு கருத்தினுடைய விசேஷத்தை நம்மளுக்கு தெரியப்படுத்துறா அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு கொஞ்சம் அனுபவிக்கலாம் அப்படிங்கிறது அடியனோட சின்ன ஆசை. இப்போ திருப்பள்ளி எழுச்சின்னு பார்க்கும்பொழுது அதுல கடைசியில வந்து ஒரு பாசுரம் சொல்வார். கடைசி பாசுரம் என்ன, திருப்பள்ளி எழுச்சியில வந்து கடிமலர் கமலங்கள்ல வந்து துடி இடையார் சுரி கடிமலர் கமலங்கள் மலர்ந்தன இவையோ கதிரவன் கனைக்கடல் முளைத்தனன் இவனோ துடி இடையார் சுரிக்குடல் பிழிந்துதறி துகிலெடுத்து ஏறினர் சூழ்புணல் அரங்கா. என்ன அர்த்தம்னா, காவிரி அதாவது பகல் பொழுது வந்துடுத்து நீ எழுந்துருன்னு 9 பாசுரமா சொல்லிட்டு வர்றார். பொழுது விடிஞ்சதுக்கான அடையாளங்கள் எல்லாம் சொல்றாரு. அப்புறம் வந்து தேவர்கள்லாம் உன்னோட கோவில் முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கா. அவ வந்து யானைகளோடையும் அவளுடைய வாகனங்களோடையும் அப்புறம் வந்து இசைக்கருவிகளோடையும், அப்புறம் வந்து தேவர்கள் எந்தெந்த சாரணர்கள் வானவர் சித்தர் இயக்கர்னு யாரெல்லாம் வந்திருக்கான்னு எல்லாம் சொல்லின்னு வர்றார். சொல்லின்னு வந்துட்டு கடைசி பாசுரத்துல என்ன சொல்றாருன்னா, இவ்வளவு பேர் வந்திருக்கான்னு சொன்னார் இல்லையா, கடைசி பாசுரத்துல என்ன சொல்றாருன்னா,
கதிரவன் கனைக்கடல் முளைத்தன நிவனம், அதுவும் வந்து பொழுது விடிஞ்சதற்கான ஒரு அடையாளம். துடி இடையார் சுரிகுழல் பிழிந்துதறி துகிலெடுத்து ஏறினர் சூழ்ப்புணல் அரங்கா. அதாவது காவிரி நதியில காலங்காத்தால எழுந்து குளிச்சுட்டு இந்த பெண்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஈர முடிய வந்து துகில் உடுத்து ஏறி அந்த முடிய பிழிஞ்சு அதுல இருக்கிற தண்ணி எல்லாம் பிழிஞ்சுட்டு என்ன பண்றா, சுரி குழல் பிழிந்து அந்த குழல்ல இருக்கிற நீரெல்லாம் பிழிஞ்சு எடுத்துட்டு துகிலுடுத்து ஏறினர். ஆடைய உடுத்துண்டு அவள்லாம் படிக்கட்டுல ஏறி வந்துன்னு இருக்கா அப்படின்னு சொல்றார். அதனால அது மட்டும் இல்ல, தொடையொத்த துளவமும் கூடையும் பொலிந்து தோன்றிய தோள் தொண்டரடி பொடி என்னும். தன்னை எப்படி அடையாளம் காமிச்சுக்கிறார் அவர்? நான் வந்து துளசி மாலை, அந்த மாலை எப்போதுமே பூக்கட்டுற மாலை வந்து ஒரு கூடையில போட்டு வச்சிருப்போம் இல்லையா, அந்த மாலையை வந்து நான் என்னோட தோல்ல போட்டுட்டு இருக்கேன். தொடையொத்த கட்டின துளசி மாலையும் அதை போட்டுன்னு இருக்க கூடையும், என்னோட தோல் எப்படி இருக்கு? என்னோட தோலுக்கு அடையாளம் என்ன? அந்த பூ கூட தான். தோன்றிய தோல் தொண்டரடி பொடி. யார் நானு? தொண்டரடி பொடி என்னும் அடியனை அழியன் என்றருளி உன் அடியார்க்கு ஆட்படுத்தாய். என்ன சொல்றார்? நீ வந்து இவ்வளவு பேர் வந்தான்னு சொன்ன போது பெருமாள் எழுந்திருக்கலையாம். கடைசியா என்ன சொல்றார்? கடைசி பாசுரத்துல தொண்டரடி பொடி என்னும் அடியனை, அடியவனான என்னை அழியன் என்ற அருளி, அதாவது உன்னுடைய அடியவர்களுக்கு நான் சேவை செய்ய தகுதி உடையவன் அழியன் என்ற அருளி உன் அடியார்க்கு ஆட்படுத்தாய். உன்னோட அடியவர்களுக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய சேவையில என்ன ஆட்படுத்து அப்படிங்கிற பாசுரத்தை பாடினோன்னு பெருமாள் எழுந்து கிருப பண்றாராம். அதாவது தன்னை இத்தனை பேர் வந்திருக்கா அப்படின்னு இதெல்லாம் சொன்ன பொழுது பெருமாள் வந்து அப்ப இது பண்ணல. தன்னோட இங்க வந்து என்ன விசேஷம்னா, இவர் என்ன சொல்றாரு? துடியுடையார் சுரிகுழல் பிழிந்துதிரி துகிலுடி தேர்னர் சூழ்ப்புணல் அரங்கா. எதுக்கு இதை சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய பூர்வாச்சாரியார்கள் வியாக்கியானத்துல அழகா என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து காவிரி நதியில வந்து நீராடி அவெல்லாம் அந்த பெண்டிர்கள்லாம் வந்து துகிலுடுத்தி ஏறினர் அப்படின்னு சொல்றது மூலியமா என்ன சொன்னார்னா, உள்ள இருக்கிற பெரிய பெருமாள் யாரு? கிருஷ்ணன். கிருஷ்ணன் வந்து காலங்காத்தால எழுந்து இந்த இந்த கோபிகைகள்லாம் நீராட போறதுக்கு முன்னாடி அவளை போய் அந்த இதுக்கோசரம் அந்த யமுனை நதி கரையில போயிடுவானாம். நீ இன்னும் போலியா? அவள்லாம் வந்து யமுனை நதியில குளிச்சுட்டு அவள்லாம் எழுந்து வந்துட்டு இருக்கா. அந்த கோபியர்கள்லாம் சொன்ன உடனே டடக்குன்னு எழுந்துருவானா கிருஷ்ணன். ஏன்னா கோபிகைகளுடைய அன்புக்கு வந்து அவன் கட்டுப்பட்டவன், வேற ஒண்ணுமே அவனை கட்டுப்படுத்தாது. அதனால வந்து அவன் சடக்குன்னு எழுந்துருவான்றதுனால அந்த கண்ணன் தான் இங்க அரங்கமா நகர் ஸ்ரீரங்கத்துல பள்ளி கொண்டிருக்கிற ரங்கநாதர் அப்படிங்கிற அர்த்தத்துல அவர் வந்து தொண்டரடிப்பொடி ஆழ்வார் பாடியிருக்கார் அப்படிங்கிறது வந்து ஆச்சாரியர்கள் நமக்கு காட்டக்கூடிய ஒரு சுவையான விஷயம். இப்போ திருமாலையிலேருந்து சில விஷயங்கள் நம்ம சேவிக்கலாம். எல்லா பாசுரமும் நான் வந்து போல, ஏன்னா திருமாலை திருமாலைங்கிறது என்ன? மாலைனாலே நமக்கு தெரியும், பல செய்யுள்கள் வந்து பூக்களோ செய்யுள்களோ இல்ல மணிகளோ எது ஒரு ஒரு கோர்க்கப்பட்ட விஷயம் வந்து மாலைன்னு சொல்றோம். பாமாலை பூமாலை ரெண்டும் சூடி கொடுத்தாள் அப்படின்னு ஆண்டாளை பத்தி சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஆழ்வார்கள் எல்லாருமே பாமாலை பாடியிருக்கா. இங்க வந்து திருமால், திருமால்னா நமக்கு யாரு தெரியும்? திருவை ஸ்ரீமகள் கேள்வன். அந்த திருமால் வந்து ரங்கநாதர். நாராயணன் சொல்லும்போது ஸ்ரீமன் நாராயணன் சொல்லும்போது ஸ்ரீ வைகுண்டம். பூலோக வைகுண்டம்ங்கிறது ஸ்ரீரங்கம், திருவரங்கம். அந்த திருவரங்கத்துல பள்ளி கொண்டிருக்கிற ரங்கநாதர் வந்து வேற யாரும் இல்ல, கண்ணபிரான் அப்படின்னு சொல்றார். இதுல வந்து நமக்கு இன்னொன்னு என்ன விஷயம் தெரியும்னா, இந்த திருமாலினுடைய தனியன் பார்த்தோம்னா, மற்றொன்றும் வேண்டாம் மனமே மதிலரங்கர் கற்றினம் மேய்ந்த கழலினை கீழ் உற்ற திருமாலை பாடும் சீர் தொண்டரடி பொடி எம்பெருமானை எப்பொழுதும் பேசு அப்படின்னு மனசை பார்த்து திருவரங்க பெருமாள் அரையர் அப்படிங்கிறவர் வந்து இந்த தனியனை எழுதியிருக்கார், திருமாலையினுடைய தனியனை. இதுல என்ன சொல்றாருன்னா, நீ வந்து வேற திருவரங்கத்துல இருக்கிற திருவரங்கநாதன் மேல பாடியிருக்கிற திருமாலைங்கிற பிரபந்தத்தை பாடியிருக்கிற இந்த தொண்டரடி பொடியாழ்வார எப்பொழுதும் மனசுல நினைச்சின்று அப்படின்னு சொன்னார். கரெக்ட். இதுல கட்டினம் மேய்ந்த கழினை கீழ், கட்டினம் மேய்ந்த அப்படின்னா யாரு? நமக்கு தெரியும், மாடுகள் கண்ணுகள் வைத்தவன் வந்து கண்ணபிரான் தானே. எதுக்கு வந்து கண்ணபிரானை பத்தி திருவரங்கநாதனை பத்தி பாடும் பொழுது கட்டினம் மேய்ந்த கழலினை கீழ் அப்படின்னா, அந்த ஆயர்குலத்துல பிறந்த அந்த ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருந்த அந்த பகவானுடைய கடலினை திருவடிகள் கீழ் உற்ற திருமாலை. திருமாலை யார் பேர்ல பாடியிருக்கார்? ரங்கநாதர் பேர்ல. ஆனா இங்க தனியன்ல என்ன சொல்றாரு? ஏன்னா பகவானை பத்தி சொல்லும் பொழுது அவனுடைய பரத்துவம் தான் நமக்கு ஞாபகம் வரும். ஆனா அந்த பரத்துவம் அப்படின்னு வந்துட்டு அவனுடைய
இப்போ வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப ஹை ஸ்டேட்டஸ்ல இருக்கான்னு வச்சுக்கோங்க. நமக்கு வந்து ஐயோ இவரை பார்க்க போனோம்னா இவர் நமக்கு முகம் கொடுத்து பேசுவாரா, நம்ம சொல்றத கேட்பாரா, இவ்வளோ தயக்கங்கள் நமக்கு ஏற்படும். நமக்கு சரிசமமா பழகுவாரா, பிகாஸ் நமக்குள்ள ஸ்டேட்டஸ் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சாதாரண லௌகீக வாழ்க்கையிலேயே நமக்கு வந்து மனசு அப்படி பதிக்கும் பொழுது பகவானுடைய அந்த விபுத்துவத்தையும் அவனுடைய பரத்வத்தையும் நம்ம நினைச்சு பார்க்கும் பொழுது இந்த பகவான் கிட்ட நம்ம நெருங்க முடியுமா, இவர் நம்ம கண்ணெடுத்தும் பார்ப்பாரா அப்படிங்கிற பயம் வரும்போது நமக்கும் பகவானுக்கும் இடையே ஒரு டிஸ்டன்ஸ், ஒரு இடைவெளி ஏற்பட்டுடுமோ அப்படிங்கறதுனால ஆழ்வார்கள்லாம் பார்த்து பார்த்து பாரிச்சு பாரிச்சு பாடுறான். அவ பாடுறதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு வந்து ரொம்ப சுலபமா இவன் நமக்கு ஏத்தவன், நம்மோட சரிசமமா கலந்து பழகக்கூடிய தன்மையான், அப்படிப்பட்ட சௌலபியமும் அப்படிப்பட்ட ஒரு அந்த அன்பு பாசம் அப்படின்லாம் தமிழ்ல சொல்லுமே, அதெல்லாம் வந்து எங்க கிடைக்கிறது, எந்த அவதாரத்துல நம்ம பார்க்க முடியறதுன்னா கிருஷ்ணாவதாரத்துல தான் அனுபவிக்க முடியறது. ஒரு இடக்கை வழக்கை தெரியாத ஒரு ஆயர் குலத்துல வந்து ஒரு இடைச்சிகளுக்கு நடுவ அந்த இடைய கோபாலர்களுக்கு நடுவ தானும் ஒரு சிறுவனாய் அப்படி பழகின அந்த கற்றினம் மேய்த்த கழலினை அப்படிப்பட்டவன் இந்த திருவரங்கநாதன். அவ்வளவு நமக்கு சௌலபியமா நமக்கு அருள் புரிபவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து நீங்க தள்ளி போகாதீங்கோ, இங்க வாங்கோ, இந்த சுவையை வந்து நீங்க அனுபவிச்சேன்னா அதுக்கப்புறம் எங்கேயுமே போக மாட்டேள் அப்படிங்கிற மாதிரி இவர் திருமாலையில ஒன்னொன்னுலயும் அவ்வளவு அழகழகா அந்த பகவானை பத்தியும் அந்த பகவானுக்கு நம்ம வந்து அனுபவிக்கும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு உணர்ச்சி அதை பத்தியும் ரொம்ப அழகா சொல்லுவார். பல விஷயங்களை நம்ம அனுபவிக்கலாம். இப்போ முதல் பாசுரத்துல என்ன சொல்லணும், ஏன்னா இவர் எப்படிப்பட்டவர், எப்ப திருமாலை பாடினார், திருப்பள்ளி எழுச்சிக்கு முன்னாடி திருமாலை பாடுறார். திருமாலை எப்படி பாடினார், தான் வந்து மனசு சஞ்சலப்பட்டு தவறான வழியில போய் திருந்தி வந்து திருப்பியும் பகவானுடைய கைங்கரியத்துல ஈடுபடும் பொழுது இந்த பகவான் அரங்கநாதனை அனுபவிச்சு பாடின பிரபந்தம் திருமாலை. இந்த திருமாலையில முதல் பாசுரமே என்ன சொல்றார், காவலிற் புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலிட்டுழி தருகின்றோம் நமன் தமர் தலைகள் மீதே மூவுலகம் உண்டு உமிழ்ந்த முதல்வ நின் நாமம் கற்ற ஆவலி புடைமை கண்டாய் அரங்கமான அகருளானே. இதுல என்ன சொல்றாருன்னா, மூவுலகம் உண்டு உமிழ்ந்தவன் யாரு, முதல்வன் அவன் யாரு, ஸ்ரீமன் நாராயணன். அவன் யாரு, இங்க திருவரங்கத்துல இருக்கிற ரங்கநாதர். இவனோட நம்ம திருமங்கையாழ்வாரது போதே பார்த்தோம், நாமம் ஏத்தன் என்ற நாமம்ங்கிற வார்த்தையை மந்திரம்னு நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். அங்க நாமம் நாராயணாங்கிறது வந்து ஒரு திருமந்திரம். அந்த திருமந்திரம்னு மந்திரம்ங்கிறத சொல்ல பிரயோகிக்காம ஏன் ஆழ்வார்கள் நாமம்ங்கிற சொல்ல பிரயோகிச்சா அப்படின்னா, நாமம்ங்கிறது வந்து யாராலையும் எக்காலத்தும் நம்ம வந்து ஸ்மரணம் பண்ணக்கூடியது, சொல்லக்கூடிய விஷயம் நாமம்ங்கிறது. அதனால இங்கேயும் என்ன பண்ற இவர், அப்படிப்பட்ட அரங்கமா நகருல இருக்கிற உன்னோட நாமத்தை நான் கத்துனதுனால என்ன ஆச்சு, எனக்கு ஒரு செருக்கு வந்ததுனால என்ன பண்றேன், உன்னோட நாமத்தை சொன்னதுனால என்னோட பஞ்சேந்திரியங்களையும் நான் வந்து காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து, சோ என்னால வந்து இந்த இந்திரியங்களை அடக்கினதுனால கலியினுடைய கொடுமையினுடைய தாக்கம் எனக்கு வராது. இன்னொன்னு, உன்னுடைய மூவுலகம் உண்டு மொழிந்த உன்னுடைய திருவடிகள்ல நான் வந்து உன்னோட நாமத்தை சொல்லும் பொழுது என்ன ஆறுது, யமனை பார்த்து கூட நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. கடக்க பாய்ந்து நாவலிட்டு நமன் தமர் தலைகள் மீதுனா யமன் தலையில கூட என்னால நிக்க முடியும். அதனால எனக்கு அந்த பயம் இல்லை அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், நாராயணாங்கிற நாமத்தை அரங்கா அப்படிங்கிற நாமத்தை நம்ம வந்து மனசார சொன்னோம்னா நமக்கு எந்த விதமான இந்த இந்திரியங்கள்னால ஏற்படக்கூடிய உபாதைகள்னாலயோ வேற எந்த இதுவுமே வந்து நமக்கு அவசியம் இல்லை அப்படிங்கிறார். அடுத்த பாசுரம் வந்து நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச பாசுரம், பச்சைமா மலை போல் மேனி பவழவாய் கமல செங்கன் அச்சுதா அமரரேத்தும் ஆயர்த்தம் கொழுந்தே என்றும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமான் அகருளானே. அப்படின்னா என்ன அர்த்தம், அரங்கன் திருவரங்கத்துல இருக்கிற, கொஞ்ச நேரம் முன்னாடி நானும் ஜனனி பேசியிருந்தோம், திருவரங்கத்துல இருக்கிற அனுபவம்ங்கிறது வந்து அங்க இருந்தவாளுக்கு, இருந்துட்டு வெளியில வந்தவாளுக்கு இன்னும் நிறையவே தெரியும். அது வந்து எப்படிப்பட்ட ஒரு அனுபவம்ன்றது ஆழ்வார் என்ன சொல்றாருன்னா, உன்னோட இந்த அரங்க நகர்ல உன்னோட பக்தியில உன்னோட அருகாமையில இருந்துன்னு ஒன்ன அனுபவிக்கிற, உனக்கு கைங்கரியம் பண்ற இந்த சுவை இருக்கே, இது வேற எதுக்குமே ஈடு இல்லை. இதுக்கு வந்து எனக்கு இந்திரலோகம் தரேன், சந்திரலோகம் தரேன், அது தரேன் இது தரேன்னா எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு இதுல வந்து
ஆழ்வார்கள்லாம் வந்து வைகுண்டம் கூட வேண்டாங்கிற. ஏன்னா அங்க வந்து இந்த மாதிரி அனுபவம் எல்லாம் கிடைக்காது. அங்க நித்தியசூரிகள்லாம் இருப்பா, அவள்லாம் நாமம் பாடிட்டு இருப்பா. நீ வந்து ரொம்ப அவர் வந்து இந்த மாதிரி நமக்கு ஈடா நமக்கு சேர்ந்து இந்த பழக்கங்கள்லாம் இருக்காது, இந்த அனுபவங்கள்லாம் இருக்காது. அதனால அந்த அனுபவம் எனக்கு வேண்டாம். இந்த அரங்கமான அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா, எந்த சுவையும் எனக்கு வேண்டாம். எது வேணும்? திருவரங்கத்துல உன்னோட திருவடி நிழல்ல உனக்கு சேவை பண்ணிட்டு உன்னோட நாமங்களை நான் பாடிட்டு இருக்கிற அந்த அனுபவம் போரும் அப்படிங்கிறார். எதுக்கு வந்து பகவானை வந்து இப்படி அனுபவிக்கணும்? நம்ம வந்து எல்லாருக்குமே வந்து நம்ம வந்து ஒரு செல்லுலேருந்து நம்மளுடைய உயிர் ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து ஒரு மாங்காய் விதையை போட்டா மாங்காய் செடி, ஒரு போமோகிரானட், ஒரு ஆப்பிள் விதையை போட்டா ஒரு ஆப்பிள் செடின்ற மாதிரி எந்த விதையை விதைக்கிறோமோ அந்த செடியா அது முளைக்கிற மாதிரி அது மாறுமா? ஆப்பிள் விதை போட்ட உடனே அது வந்து இல்ல இல்ல எனக்கு ஆப்பிளா பிறக்கிறதுக்கு இஷ்டம் இல்ல, நான் வந்து மாங்காய் மரமா மாமரமா வளரேன்னு வளருமா? வளராது. இயற்கையினுடைய நியதி. அதே மாதிரி நமக்கு வந்து நம்ம வந்து இந்த விதிவலத்தால நம்ம வந்து ஒரு ஒரு செல்லுலேருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு மனிதனாய் பிற எல்லா பிறப்புகளிலும் வந்து அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிதுங்கிறோம். ஏன்? இந்த மானிட ஜென்மம் இருந்தாதான் நமக்கு இந்த சிந்திக்கிற கூடிய ஒரு திறன், அப்புறம் பக்திங்கிற பாவம், இதெல்லாம் வந்து மற்ற மிருகங்களுக்கோ ஜந்துக்களுக்கோ இருந்தா கூட நம்ம வந்து மனிதனா நம்ம அனுபவிக்கிற மாதிரி மனிதர்களா வந்து ஒரு சேவை செய்யற ஒரு பாக்கியம் வந்து மற்ற பிறவிகள்ல நமக்கு வராது. அந்த மனித பிறவி கிடைச்சும் ஆனா என்ன பண்றோம்? நம்ம அதை சரியா உபயோகிக்கிறோமா அப்படின்னு பார்த்தா இல்ல. என்ன சொல்றார் ஆழ்வாரிங்கன்னா, வேதநூர் பிராயம் 100. அதாவது வேதத்துல வந்து ஒரு மனுஷாளுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, வேத நூல்கள் பிரகாரம் ஒரு மனுஷாளுக்கு 100 வயசு, சதமானம் பவதிங்கிறோம் இல்லையா? மனுஷர்தான் புகுவரேலும் பாதியும் உறங்கி போகும். இந்த மனுஷ ஜென்மத்துல ஒரு 100 வருஷம் வச்சிருந்தா கூட பாதி நாள் வந்து நமக்கு தூக்கத்துல போயிடுறது. நின்றதில் 15 ஆண்டு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? ஒரு 15 வருஷம் பேதை பாலகன், அதாவது அப்புறம் பிணி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அப்படிங்கிறாரு. அதாவது என்ன சொல்ல வர்றாரு நான் இந்த பாசுரத்துல, 100 வருஷம் வச்சுனா பாதி நேரம் தூக்கத்துல போயிடுறது. அப்புறம் குழந்தை பருவத்துல ஒண்ணும் பண்ண முடியாது. அப்புறம் இளைஞர் பருவம், அதாவது ஆசை இன்பம் அப்புறம் சபலங்கள் இதெல்லாம் நிறைஞ்சது. நமக்கு வந்து அந்த விவேகம்ன்றது வருது இல்ல. அதுக்கப்புறம் விவேகம் வந்து பக்தி வளர்ந்து நமக்கு வந்து என்ன சொல்றோம் இல்லையா, இந்த வயசுலயே எதுக்கு பக்திப்பா, கொஞ்சம் வயசாகட்டும், அப்புறம் கோவில் குளங்களுக்கு எல்லாம் போய்க்கலாம். இப்போ திவ்ய தேச யாத்திரை பண்ணுமா, இப்ப எனக்கு ஆபீஸ்ல லீவே கிடைக்க மாட்டேங்கிறது, ஒரு 60 வயசு ஆகட்டும், ரிட்டையர் ஆன அப்புறம் நான் வந்து எல்லா கோவிலையும் சேவிச்சுக்கிறோம். ஏன்னா அது வரைக்கும் என்ன பண்றோம், நம்ம வந்து குடும்பம் சம்சாரம், நம்ம வந்து நம்மளுடைய ஸ்டேட்டஸ், இன்னொரு வீடு வாங்கலாமா, பிள்ளைக்கு வந்து கல்யாணம் பண்ணணும், பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், பசங்களை படிக்க வைக்கணும், இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை இந்த சுழற்சியிலேயே நம்மளுடைய காலங்கள். இது தவிர்க்க முடியாதது, இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த காலகட்டத்துல நம்ம எவ்வளவு தூரத்துக்கு நம்ம மனசை பக்குவப்படுத்திண்டு பகவானையும் சேவிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப குறைச்சல். இப்படி வந்து பல நேரங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில கழிஞ்சு போயிடுறது. சரி, நமக்கு இதெல்லாம் ஓஞ்சி பகவான் பேர்ல ஒரு ஈடுபாடு வந்து ஒரு பக்தி வளர்ந்து நம்ம வந்து மனசை பக்குவப்படுத்திண்டு நம்மளுடைய ஆத்ம விசாரத்துக்கு, அதாவது இனிமே நான் வந்து இந்த இந்த வாழ்க்கைக்கு லௌகீக வாழ்க்கைக்கு வேணுங்கிறதெல்லாம் பண்ணிட்டேன், இனிமே என்னோட அந்த வாழ்க்கைக்கு, அதுக்கு இம்மை மறுமைக்கும் அப்படிங்கிறோம் இல்லையா? அப்ப என்னோட ஆத்ம சிந்தனைக்கு என்னை எப்படி நான் உயர்த்திக்கணும் அப்படின்னு நான் இறங்குற சமயத்துல என்ன ஆகுதுன்னா, அதாவது பசி பிணி மூப்பு துன்பம்ங்கிற மாதிரி வயசாயிடுறது. அப்ப என்ன ஆகுது? மனசுல நினைக்கணும்னா மறந்து போயிடுறது. சின்ன வயசுல இருந்து பாசுரங்கள் சந்தை படிக்கிறவாளுக்கும் வயசான அப்புறம் படிக்கிறவாளுக்குமே டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப எங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப சின்ன வயசுல உண்மையை சொல்ல போனோம்னா, இதில் ஏதோ அம்மா சில பாசுரங்கள் சொல்வா, அப்படி காதுல வாங்கிட்டு சிலதெல்லாம் வந்து சில பாசுரங்கள் பிரபந்தங்கள்லாம் மனப்பாடம். ஆனா வயசான அப்புறம் படிக்கிற பிரபந்தங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து மனப்பாடம் ஆகுமான்னா ஆகாது. இதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மை, நம்ம வாழ்க்கையில பார்க்கக்கூடிய நிதர்சனமான உண்மை. நமக்கு தெரிஞ்சுனா கூட சின்ன வயசுல இளமயிர்கல் அப்படின்னு சொல்றோம், எதுக்கு? சின்ன வயசுல படிக்கும் பொழுது அது அந்த விஷயங்கள் நிக்கிற அளவுக்கு வயசான அப்புறம் படிக்கும் பொழுது அது நிக்குமா அப்படின்னா, விஷய ஞானம் வேணா நிறுத்திக்க முடியும். இப்ப நான் வந்து ஒரு 10 வயசுல திருப்பாவை கத்துக்கிறதுக்கும் 60 வயசுல 65 வயசுல திருப்பாவை கத்துக்கிறதுக்கும் அது மனப்பாடம் ஆகுமா அப்படின்னா, இது வந்து தூக்கத்துல கூட சொல்ல முடியும், அந்த மாதிரி மனப்பாடம் ஆயிடும் நமக்கு. நம்ம பள்ளிக்கூட படிக்கிற விஷயங்களுமே அப்படிதான் ஆகுது இல்லையா? அதனாலதான் குழந்தைகளுக்கு கூட நல்ல விஷயங்கள் வந்து சின்ன வயசுலயே அவளுக்கு சொல்லி கொடுக்கணும்.
அவளுக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ சொல்லி கொடுத்துட்டோம்னு நினைச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் வயசானப்புறம் அது நிற்கும் மனசுல. அவ தினம் பிராக்டிஸ் பண்ணாட்டா கூட எதுக்கு வந்து சின்ன சின்ன குழந்தைகளுக்கு வந்து நல்ல விஷயங்கள் சொல்லி தரணும் அப்படிங்கிறதுனா, அது அவளுக்கு அந்த சமயத்துல அவ அனுபவிக்கிறாளா இல்லையான்னு தெரியாது, அதனுடைய அர்த்தம் புரியறதா இல்லையான்னு தெரியாது. ஆனா சின்ன வயசுல அவளுக்கு ஸ்லோகங்களோ இல்ல நம்ம நம்மளுடைய சம்பிரதாய விஷயங்களோ சொல்லி கொடுத்துட்டோம்னா, நடுவுல கொஞ்ச காலங்கள் வந்து அவ தவறி போனா கூட, எப்படி நம்ம இந்த ஆழ்வாரோட இதுல பாக்குறோம் இல்லையா, போனா கூட அது முதல்ல பண்ணிட்டு இருந்தது திரும்பி வந்துரும். பகவான் வந்து அப்படி விடமாட்டார். தன்னோட குழந்தை சின்ன வயசுல இருந்து அது வந்து நல்ல இதுல இருக்கும்பொழுதே சொல்லிட்டு இருந்தது, நடுவுல கொஞ்சம் தவறி போனா கூட அவ ஒரு 10 வயசுக்குள்ள விஷ்ணு சகஸ்ரநாமம் படிச்சிருக்கா. அதுக்கப்புறம் பல சூழ்நிலைகள்னால அவளால விஷ்ணு சகஸ்ரநாமே சான் பண்ண முடியல. ஆபீஸ் வேலை வீடு இது, நான் என்னைக்கு சகஸ்ரநாமம் சான் பண்ணேன்னா தெரியாதா இருக்கும். ஆனா ரிட்டையர் ஆனப்புறம் நீங்க போட்டு கேசட்டை போட்டு முதல்ல கேட்டேன்னா 4 நாள் கேட்டோம்னா திருப்பி நம்ம சின்ன வயசுல சொன்னது அதே ஸ்பீட்ல நமக்கு வந்துடும். அதுதான் சின்ன வயசுல நம்ம விஷயங்கள் கத்துக்கிறதுக்கும் வயசான அப்புறம் கத்துக்கிறதுக்கும் உடைய ஒரு வித்தியாசம். அதனால முடிஞ்ச வரைக்கும் குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை கத்து கொடுத்துடணும். அவளுக்கு இப்ப என்ன புரியும், இது என்ன வயசா அப்படிங்கலாம் நம்ம மனசு சபலப்படக்கூடாது. இங்க என்ன சொல்றதா, இந்த மாதிரி வாழ்க்கையில பாதி நாள் கழிஞ்சு போயிடும், அதனால எனக்கு இந்த பிறவியே வேண்டான்னு விடுற. நம்ம இப்ப பிறந்தாச்சு, இப்ப பிறந்த அப்புறம் இதை எப்படி சரியான வழியில நம்ம வந்து அதை வகுத்துக்கணுங்கிறது ஒரு இருக்கு. ஆனா இவர் ஏன் பிறவி வேண்டான்னு சொல்றார், இந்த மாதிரி பிறவி இருந்தாலும் என்னால உன்னை நினைக்கவே முடியல அப்படின்னு இந்த பாசுரத்துல சொல்றார். அதையே வந்து இன்னொரு பாசுரத்துல சொல்வார், இந்த மாதிரி வந்து ஒரு சம்சாரம், அதாவது பிரம்மச்சாரி கிரகஸ்தாசிரமம் இப்படிலாம் போறோம் இல்லையா, அது கிரகஸ்தாசிர பெண்களுக்கு பின்னாடி போறது, அப்புறம் வந்து மெட்டீரியல் லைஃப், இதெல்லாம் வந்து பெரியதோர் இடும்பை அப்படின்னு சொல்றாரு, ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறார் அவர். அதனால எனக்கு அது வேண்டவே வேண்டாம். அதுக்கோசரம் என்ன பண்ண சொல்றார், மரண் சுவர் மதிலெடுத்து மறுமைக்கே வெறுமை பூண்டு புறம் சுவர் ஓட்டை மாடம் புரளும் போது அறிய மாட்டோம். அதாவது நம்ம உடம்புல இருக்கிற ஓட்டைகள் இருக்கு இல்லையா, இத்தனை ஓட்டைகள் இருக்கிற இந்த உடம்பு இருக்கு இல்லையா, இந்த சுவர், இதனுடைய விஷயங்கள் நமக்கு தெரியாது. ஆனா நம்ம தெரிஞ்சுன்னு என்ன பண்ணணும், மரம் சுவர் மதில் எடுத்து, அதாவது அந்த அறத்தாலான அந்த 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 சுவரை உடைய அந்த திருவரங்கநாதனை வந்து எப்பொழுதும் நம்ம மனசை வந்து ஈடுபடுத்தணும். அப்படி இல்லாம புல்கவ்வ கிடக்கின்றீரே, அப்படி இல்லாம அதாவது பகவானை நினைக்காம வாழ்க்கைய நடத்துறவாளை வந்து என்ன சொல்றார், அதாவது நம்ம வந்து எப்படி நம்ம வந்து உயிர் உடலை விட்டு பிரிஞ்ச அப்புறம் பட்சிகள்லாம் வந்து அந்த உடலை தின்னும், அது மாம்ச உடல் தானே, அந்த மாதிரிதான் அவ்வளவுதான் நம்மளோட உடல். இதுக்கு இவ்வளவு அழகு அலங்காரம் இதெல்லாம் பண்ணிக்கிறோம். ஆனா அவர் வந்து அந்த அந்த உடல் மேல இருக்கிற ஆசையில ஒரு வைராகியம் வருது. அதுல வைராகியம் வந்தாதான் அதனுடைய விஷயங்கள் பெருசா நமக்கு தெரியும். அதனால அவர் அதை சொல்றாரு. இதுல வந்து ஒரு விஷயம், 8வது பாசுரத்துல வந்து அவர் வந்து சொல்வார், அதாவது என்னன்னா, பகவானை வந்து யாராவது வெறுத்து பேசினா, அதாவது வெறுப்போடு சமணர் முண்டர் விதியிலா சாக்கியர்கள் நின்பால் பொறுப்பரிய அனகள் பேசில், அதாவது பொறுப்பில்லாத சில விஷயங்களை பேசினா போவதே நோயதாகி குறிப்பென கடையுமாகில் கூடுமேல் தலையை ஆங்கே அறுப்பதே கருமங் கண்டாய் அரங்கமான் அருளான். இதுல வந்து என்ன விஷயம் சொல்ல வர்றாருன்னா, அதாவது யாராவது ஒருத்தர் வந்து பெருமாளை பத்தி தப்பா பேசி அது வந்து நம்ம காதுல விழுந்துடுதுன்னா மனசு சகிச்சு போகாதான். அதாவது பகவானை பத்தி ஒருத்தர் வந்து ஏதாவது, அதாவது உங்க பெருமாள் என்ன பெரிய இவரா அப்படி இப்படின்னு பேசினான்னு வச்சுக்கோங்க, அப்ப வந்து நமக்கு வந்து அப்படியே துக்கம், என்னோட கண்ணனை பத்தி இப்படி சொல்லிட்டாளே, என்னோட கிருஷ்ணரை பத்தி இப்படி சொல்லிட்டாளே அப்படின்னு மனசு அப்படியே துக்கம் பாஞ்சு போயிடும். அந்த மாதிரி இருக்கும்பொழுது என்ன அர்த்தம், அந்த மாதிரி கேட்கறத விட நம்ம வந்து மாண்டு போறதே மேல் அப்படிங்கிறாரு. அதுக்கு வந்து நம்மளோட ஆச்சாரியர்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு விஷயம் காமிச்சு கொடுக்குறான். என்னன்னா, பிரகலாதன் வந்து அவனோட பேரன் வந்து மகாபலி, அவன் வந்து ஒரு தடவை பெருமாளை வந்து நிந்தனை பண்ணி சில விஷயங்கள்லாம் சொன்னான். அப்போ வந்து பிரகலாதனுக்கு வந்து பகவானை பத்தி நிந்தனை பண்ணி அவ அப்பா சொன்னப்பதே அவனால ஏத்துக்க முடியல இல்லையா. அப்போ பேரன் மகாபலி சொன்னோன்னா அவன் சொல்றாலாம், நீ வந்து பகவானை இப்படி நீ வந்து நிந்தனை பண்றதை விட என்னோட என்னோட தலைய வந்து அறுத்துட்டியானா அதுவே எனக்கு பேர் உபகாரம். ஆனா நீ இப்படி வந்து பகவானை நிந்திச்சே இல்லையா, அதனால நீ வந்து ராஜ்யத்தை வந்து இழக்க கடவாய் அப்படின்னு சபிச்சுடுறான். யாரு, பிரகலாதன். அப்போ வந்து இத இத வந்து பிரவச்சனம் பண்ணும்போது ஆச்சாரியர் சிஷ்யருக்கு சொல்லும் பொழுது நஞ்சியர் வந்து சொல்லிட்டு வரும்பொழுது பட்டர் வந்து இதை விவரிச்சுன்னு வர்றாரு. அப்ப நஞ்சியர் கேட்கிறாராம்,
சரி, அவன் என்ன சொல்றான், ராஜ்யத்தை தானே நீ இழந்து போவேன்னு சொல்றான், அது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு உடனே அப்போ அவர் சொல்றாராம், அவனுக்கு பெரிய விஷயம் எதுனா ராஜ்யம்தான். ஏதாவது எனக்கு எந்த விஷயம் ஒண்ணு பிடிக்குமோ, எனக்கு எந்த விஷயம் ஒண்ணு நான் எனக்கு பெரிய செல்வம் அப்படின்னு நினைக்கிறேனோ, அந்த விஷயம் வந்து எனக்கு போச்சுனா தான் எனக்கு துக்கம் வரும். மகாபலி வந்து நினைச்சிருந்தது என்ன, இந்திர பதவி அடையணும்னு. அதனால நீ வந்து ராஜ்யத்தை இழந்து போவான்னு சபிச்சார் அப்படின்னு அவர் வந்து சொல்றார். அதே மாதிரி இங்க வந்து இன்னொரு ரொம்ப அருமையான ஒரு உதாரணம் காமிக்கிறான். திருநறையூர் அரையர் அப்படிங்கிறவர் வந்து ஒருத்தர் வந்து எப்படி வந்து இப்படி பெருமாளை நிந்தனம் பண்ணா எப்படி அவரோட அந்த பக்தனோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு. திருநறையூர் அரையர் அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்றாருன்னா, தன்னோட குடும்பத்தோட திருச்சி பக்கத்துல தொட்டியம் அப்படின்னு வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து திருநாராயணபுரம் அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு தங்கின்னு இருக்காரு. அங்க வந்து வேதநாராயண பெருமாள் அந்த தொட்டியம்ங்கிற இடத்துல அந்த கோவில்ல வந்து பெருமாளை சேவிக்க போறார். அப்போ வந்து சில வந்து அந்த இந்து சமயத்துக்கு எதிரா இருக்கிற, எல்லா காலத்துலயும் இது இருந்துட்டு அது எதிரா இருக்கிற சில பேர் என்ன பண்றாங்கன்னா, அந்த கோவிலுக்கு வந்து தீ வச்சு விடுறான். தீ வச்ச உடனே என்ன ஆகுதுன்னா, இவர் வந்து தன்னோட குடும்பத்தோட போயிருக்காரு. கோவில் வந்து அந்த கூரை பத்தின்னு எரியறது. அப்போ உள்ள யார் இருக்கார், பெருமாள் இருக்கார். அந்த பெருமாளை காப்பாத்தணும் என்ன பண்றாருன்னா, தன்னோட குழந்தைகளோட சேர்த்து அந்த பெருமாளை அப்படி அணைச்சுட்டு விடுறாராம். ஏன்னா பெருமாளுக்கு அந்த தீயினால எந்த ஒரு தீங்கும் விளையக்கூடாது, இது வந்து யாரோ ஒரு வேண்டாதவா பண்ண வேலை. ஆனாலும் அந்த பெருமாளுக்கு வந்து ஒரு விஷயம் வரக்கூடாதுன்னு அந்த குழந்தைகள்லாம் கதறது. அப்பா சூடு தாங்க முடியல அப்படின்னு உடனே அவர் சொல்றாராம், கொஞ்ச நேரம் தான் பொறுத்துக்கோங்கோ, இந்த இந்த சூடு வந்து நமக்கு கொஞ்ச நேரம் தான், அப்புறம் என்ன ஆகும், என்ன ஆகும், இந்த உலக வாழ்க்கையில இருந்து நமக்கு விடுதலை கிடைச்சிடும். விடுதலை கிடைச்சி எங்க போவோம், எந்த பகவானை அணைச்சுட்டு இருக்கோமோ அந்த பகவான் இருக்கிற அந்த ஸ்ரீவைகுண்டத்துக்கே நம்ம போயிடுவோம். அதனால கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோங்கன்னு அந்த குழந்தைக்கு சொல்றான். அவருடைய இது வந்து நமக்கு வந்து ஆச்சாரியர் இதுல கூட அவ வந்து காமிச்சு கொடுத்திருக்கா. அவர் திருவரங்க அரையர் வந்து திருநறையூர் அரையரோட அந்த பக்தி பாவத்தை அவர் வந்து அப்படியே பெருமாளுக்கு ஒரு தீங்கு அப்படின்னா வந்து அதை வந்து எப்படி வந்து இவர் வந்து சொல்றாரு இல்லையா, யாராவது தப்பா பேசினா அதுக்கு அந்த அந்த நாராசமான வார்த்தைகளை நமக்கு பிடிச்சு நம்மளுடைய மனத்துக்கினியானை அவனுக்கு அவனோட விஷயங்களை பத்தி பேசும்போது யாராவது தப்பா பேசினா அதை காது கூட்டு கேட்கறத விட உசுர விடுறதே மேல் அப்படிங்கிறத வந்து இவர் வந்து இங்க சொல்றார். நோயதே போவதே நோயதாகி போயிடுறதே பரவாயில்ல அப்படின்னு. அடுத்தது இன்னொரு பாசுரத்துல வந்து என்ன சொல்றாருன்னா, பெருமாளோட இது சொல்லும் பொழுது, ஒரு வில்லால் ஓங்கு முன்னீர் அடைத்து அடைத்து உலகங்கள் உய்ய செருவிலே அரக்கர் கோனை செற்ற நம் சேவகனார் மருவிய பெரிய கோவில் மதில் திருவரங்கம் என்ன கருவிலே திருவிழாதார் காலத்தை கழிக்கின்றேரே. கருவிலே திருவிழாதார்னா நம்ம வந்து எப்படி பிரகலாதனுக்கு வந்து கர்ப்பத்துல இருக்கும் பொழுதே அந்த பகவானுடைய நாமஸ்மரணங்கள்லாம் கேட்டுதோ, அந்த மாதிரி நமக்கு வந்து பகவானை பத்தி நம்ம ஸ்மரணை பண்ணலன்னா இந்த பிறவி எடுத்த போது கூட அவளெல்லாம் என்ன சொல்றாருன்னா கருவிலே திருவிழாதார் அப்படிங்கிறார். நான் வந்து சிம்பிளான மீனிங் தான் சொல்றேன். நம் சேவகனார் அப்படின்னு சொல்றார். நம் சேவகனார்னா இதுக்கு வந்து வியாக்கியானம் பண்ணும் பொழுது என்ன சொல்றாருன்னா, ஒரு இத இத வந்து இந்த பாசுரத்தை படிச்சுட்டு என்ன பண்றாருன்னா, பட்டர் வந்து அந்த பாசுரங்களை வந்து பிரவச்சனம் பண்ணிட்டு அதை வந்து நஞ்சியர் கேட்கிறார். நஞ்சியர் கேட்டுட்டு அவர் வந்து அந்த வியாக்கியானம் அந்த இதெல்லாம் பிரவச்சனம் எல்லாம் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருக்காரு தன்னோட இல்லத்துக்கு. அப்போ வந்து ஒரு ஒரு ராஜாவோட சேவகன், அந்த சேவகனுக்கும் அவனோட மனைவிக்கும் ஒரு சம்பாஷணை. அந்த சேவகன் வந்து ஏதோ மனைவியை வந்து திட்டுறான், கடுமையா இது பண்றான். அப்ப அந்த பெண் என்ன சொல்றான்னா, உன்னால என்ன பண்ண முடியுமோ நீ பாத்துக்கோ, உன்னால என்ன பண்ண முடியும், என்ன மாதிரி ஏழைகளையும் அப்புறம் வந்து பேதையா யாருமே கதி இல்லைன்னு இருக்கிறவாளை வந்து காக்கறதுக்குன்னே இந்த ஊர் ராஜா இருக்கான். அதனால அவன் எங்களை பார்த்துப்பான். அதனால உன்னால என்ன முடியுமோ, உன்னால எனக்கு என்ன செய்ய முடியும், ஒன்னும் செய்ய முடியாதுன்னு அவ வந்து அவங்க கிட்ட சொல்றான். இதை கேட்டுட்டே வந்த நஞ்சியர் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காரு, இந்த பாசுரத்துக்கு நம் சேவகனார் அப்படின்னு பட்டர் அருளி செஞ்ச வியாக்கியானத்தை கேட்டுட்டே வர்றார். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு ராஜாவாலேயே வந்து தன்னோட குடிமக்களை காப்பாத்துவான்னு அந்த குடிகளுக்கு அவ்வளோ நம்பிக்கை இருந்தா, அப்போ எல்லாரையும் தன்னோட குழந்தைகளா வச்சுட்டு இருக்கிற இந்த பகவான் வந்து நம்மளை காப்பாத்த மாட்டானா? ஆழ்வார் வந்து எவ்வளவு சரியா அந்த பதத்தை உபயோகப்படுத்தியிருக்கார். எப்படி வந்து ஒரு ராஜா வந்து அவனுடைய சேவை வந்து தன்னோட குடிமக்களை காப்பாத்துற மாதிரி, அது வந்து இந்த பெண் பிள்ளை வந்து அரசனை பத்தி சொல்றது வந்து நம்ம பகவானுக்கு பொருத்தமா எப்படி ஆழ்வார் பாடியிருக்கார் அப்படின்னு நினைச்சுட்டே வரலாம்.
அடுத்த ஒரு பாசுரம் வந்து 11வது, சில பாசுரங்கள் மட்டும், இதே 11வது பாசுரத்துல நம் சேவகனார் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. இங்க வந்து இன்னொரு ஐதீகம் வந்து காமிக்கிறான். என்னன்னா இதே பட்டர் தான், பராசர பட்டர் வந்து என்ன பண்றாருன்னா, சோழ சிகாமணி பல்லவராயர் அப்படின்னு ஒருத்தர். அவர் என்ன பண்றாருன்னா, அவர்கிட்ட வந்து தஞ்சமா வந்து அந்த சோழ சிகாமணி பல்லவராயர் அப்படிங்கிறவர்கிட்ட வந்து பராசர பட்டர் என்ன பண்றாருன்னா, ராம லக்ஷ்மண குப்தசா அப்படின்னு ஒரு சோஸ்திரம் இருக்கு. அதாவது ராம லக்ஷ்மண குப்தசா சுக்ரீவேண ச வாகினி பபூவ துர்தர்ஷர தர்ஷதரா சர்வைரபி சுராசுரைஹி அப்படின்னு வந்து ராமாயண யுத்த காண்டத்துல ஒரு இது வருது. அது வந்து என்ன சொல்ல வருதுன்னா, ராம லக்ஷ்மணர்கள்லாம் வந்து லங்கைக்கு போறதுக்கு முன்னாடி சமுத்திரத்துக்கு இந்த கரையில இருக்கா இல்லையா, இந்த கரையில அவ வந்து முகாமிட்டு இருக்கா. அப்போ வந்து ராவணனோட சில ஒற்றர்கள் வந்து இவாளுடைய அந்த இந்த சேனை பலத்தெல்லாம் ஒற்றர்கள் அனுப்புவான் இல்லையா, இந்த சேனை பலத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் இந்த பக்கம் வரா. முதல்ல என்ன ஆகுது, ராம லக்ஷ்மணர்களுக்கு வந்து பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா, இந்த வானர வீரர்கள்லாம் அவளுக்கு சுத்தி நின்று பாதுகாவலா இருக்கான். ராம லக்ஷ்மணர்கள் தூங்கி போயிட்டான்னா அவளுக்கு வந்து எந்த விதமான ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னு அந்த வானரர்கள் எல்லாம் காவலா இருக்கலாம். ஆனா என்ன ஆகுதுன்னா, கொஞ்ச நேரம் ஆக ஆக அவளுக்கும் தூக்கம் வருது, அந்த வானர வீரர்கள் எல்லாம் தூங்கி போயிடுறான். இந்த வானர வீரர்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் வரக்கூடாதுன்னு ராமரும் லக்ஷ்மணரும் வில்ல பிடிச்சுட்டு பாதுகாத்துன்னு இருக்கலாம். பாதுகாத்துன்னு வரும்பொழுது அத பார்த்தது யாரு, அந்த லங்கையில இருந்து ராவணனுடைய ஒற்றர்கள் வந்து பார்த்துட்டு திருப்பியும் போய் அவங்ககிட்ட என்ன சொல்றா, ராமனாலையும் லக்ஷ்மணனாலையும் வந்து காக்கப்பட்ட சுக்ரீவனோட கூடிய வானர சைன்ய சேனை அப்படின்னு சொல்லி அவ வந்து சொல்றா. அங்க வந்து யார் இருக்கான்னா, ராம லக்ஷ்மணர்களால பாதுகாக்கப்படுற சுக்ரீவ சேனை இருக்காங்க அப்படின்னு சொல்றா. அப்படின்னு அந்த பலத்தை சொல்றா. அப்ப என்ன சொல்றாருன்னா, ஒரு குரங்கனுடைய சேனைக்கு அவளையே காக்கக்கூடிய அந்த மாதிரி கிருப்பையோட தான் ராமலட்சுமணர்கள் இருக்கும் பொழுது அப்ப நம்மளையும் காப்பாத்துவான் இல்லையா அப்படின்னு வந்து இதுக்கு வந்து நம் சேவகனார் அப்படிங்கிறதுக்கு வந்து ஆச்சாரியர்கள் எல்லாம் வந்து எவ்வளவு அழகழகா வந்து பகவானோட அவதாரங்கள்ல இருந்தும் பகவானுடைய அந்த குணாதிசயங்கள்ல குணசாகரத்தை வந்து நமக்கு எப்படி எல்லாம் தெரியப்படுத்துறா. ஆழ்வார்கள் பாசுரங்கள் படிக்கிறது வந்து நமக்கு வந்து அதனுடைய சுவை எப்ப தெரியும்னா, ஆச்சாரியரோட வியாக்கியானத்தை படிக்கும் பொழுதுதான், அவளுடைய சம்பாஷணைகள்ல நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்கும் பொழுது என்ன ஆகும்னா, அதனுடைய தாத்பரியம், அதனுடைய டெப்த் நம்மளுக்கு இன்னும் நல்லா புரியும். நம் சேவகனார் அப்படின்னு ஆழ்வார் வந்து பாசுரத்துல எழுதிட்டு போயிட்டார் பகவானுக்கு. பகவானுக்கு அவர் நம் சேவகனார்னு எழுதினத்துக்கு இவ எப்படிலாம் அதை நமக்கு காமிச்சு கொடுக்குறா. அதாவது பகவான் எப்படிலாம் நமக்கு சேவை புரியறான். அதாவது கண்ணனின் சேவகன்னு பாரதியார் பாட்டு நமக்கெல்லாம் ரொம்ப நல்லா பரிச்சயமா இருக்கும். சோ அதுல வந்து எல்லாத்துலயும் பாடினா கூட பகவான் வந்து எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான் இங்கிவனை யான் பெறவே என்னதவம் செய்து விட்டேன் அப்படின்னு பாடுறார். அந்த பகவானை நம்ம வந்து எந்தெந்த முறையில நம்ம வந்து சேவிக்கிறோமோ அந்தந்த பாவத்துல அந்தந்த ரூபத்துல அந்தந்த விஷயங்களா நமக்கு வந்து அவன் கிருபை பண்றான் அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு உதாரணம். அடுத்தது வந்து இன்னொரு பாசுரத்துல 18வது பாசுரம் எடுத்துட்டோம்னா அதுல வந்து என்ன சொல்றாருன்னா, இனி திரை திவலை மோத எரியும் தன் பாவை மீதே தனி கிடந்து அரசு செய்யும் தாமரை கண்ணன் என்மான் கனியிறந்து அணைய செவ்வாய் கண்ணனை கண்ட கண்கள் பனியரும் புதிருமாலோ என் செய்கேன் பாவியேனே அப்படின்னு 18வது பாசுரத்துல சொல்றார். இங்கதான் வந்து பட்டர் வியாக்கியானம் பண்ணும்போது சொல்றார், பெரிய பெருமாள் வந்து வேற யாரும் இல்ல கண்ணன் அப்படின்னு தான் வந்து ஆழ்வார் சொல்லியிருக்கார். ஏன்னா இந்த மூலவருக்கு திருவரங்கத்துல இருக்கிற பெரிய பெருமாள் வந்து கண்ணபிரான் தான், உற்சவர் வந்து நம்பெருமாள் வந்து ராமபிரான் அப்படின்னு வந்து அவ வந்து அதுல வந்து இந்த பாசுரம் மூலியமா அவ வந்து எடுத்து காமிக்கிறான். ஏன்னா வந்து கண்ண கொஷ்கு முஷ்குன்னு இருப்பாரா ரங்கநாதர். எப்படி வந்து கண்ணன் வந்து வெண்ணையும் பாலையும் சாப்பிட்டுட்டு நல்லா கொஷ்கு முஷ்குன்னு வந்து இருக்குமோ அந்த மாதிரி இருப்பாரா நம்ம பெரிய பெருமாள் சேவிக்கிறதுக்கு. நம்பெருமாள் வந்து வடவடன்னு, ராமர் வந்து ராஜா இல்லையா, ஊர்வலம் போகணும், ஜனங்களோட இதெல்லாம் விசாரிக்கணும், குசலங்கள்லாம் விசாரிக்கணும், அப்புறம் இதெல்லாம் பார்க்கணும். அதனால வந்து அவர் வந்து ஒரு இடத்துல நிக்க மாட்டார். அவர் வந்து போய் 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 ஜனங்களோட பிரச்சனைகள் எல்லாம் கேட்டுன்னு நம்ம ஸ்ரீரங்கத்துல வந்து எந்த சேவை சேவிச்சாலுமே நமக்கு தெரியும். அது குதிரை வாகனத்துலயா இருக்கட்டும், வையாளி சேவை சேவிச்சோன்னா ஓடி 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 போய் கேட்பாரு, உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன வேணும். அந்த பெருமாளை அப்ப சேவிக்கும் போது நினைச்சோம்னா நம்ம கிட்டக்கு வந்து, ஓ உனக்கு என்ன வேணும் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரோன்னு தோணும்.
அந்த அந்த கனெக்ட் பண்ணும்பொழுது நமக்கு வந்து அது வந்து ஒரு என்ன சொல்றது, விவரிக்க முடியாத ஒரு ஆனந்தம் அங்க திருவரங்கத்துல மட்டும். நம்பெருமாளுடைய சேவை, எந்த சேவை சேவிச்சாலும் அவர் வந்து திருவீதி உலா வரும்பொழுதெல்லாம் அவ அந்த பெருமாளை ஏழை பண்ணிட்டு வரவா வந்து அது அப்படியே வந்து அஹ், அந்த காலத்துல ராமர் நடந்தாருன்றவாளே ஸ்ரீரங்கத்துல வந்து பகவானோட நடையழகை நம்ம பார்க்க முடியல, ராமரோட நடையழகை பார்க்க முடியல அப்படின்னா அங்க ஸ்ரீரங்கத்துல இன்னைக்கும் சேவிக்கலாம். எப்படி வந்து ஒரு சிங்கம் மாதிரி வரார் அப்படின்னா, சிங்கம் மாதிரி அவர் வந்து அந்த சன்னதியிலேருந்து வெளியில வரும்பொழுது இப்படியும் அப்படியும் பார்த்துட்டு நீங்களாம் சௌக்கியமா, நீங்களாம் சௌக்கியமா அப்படின்னு எப்படி அந்த சன்னதியை விட்டு அவர் வெளியில வராரு, எப்படி வந்து வெளியில திருவீதி உலா வரும்போது ஜனங்கள் கிட்ட எல்லாம் கிட்ட கிட்டக்க வந்து பேசுறாரோன்னு தோணும். அவ்வளவு அழகா இருக்கும். இன்னைக்கும் அந்த நம்ம ராமாயணத்து காலத்துக்கு போயிடலாம் கனெக்ட் பண்ணிட்டோம்னா. அந்த நம்பெருமாள் தான், ராமர் தான் நம்ம நம்பெருமாள் அப்படிங்கறத வந்து நம்ம வந்து அனுபவிக்க முடியும் ஸ்ரீரங்கத்துல இன்னைக்கும். அடுத்தது வந்து இன்னொரு பாசுரத்துல இன்னும் ரொம்ப அழகா ஒண்ணு காமிக்கிறார். அதாவது பெருமாளோட திருவடி சேவைங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். போய் நிக்கிறோம் இல்லையா, சாரி, குடதிசை முடியை வைத்து இன்னொரு 5 நிமிஷம் முடிச்சுடுறேன். குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுள் எந்தை அரவணை துயிலுமா கண்டு உடல் எனக்கு உருகுமாலோ என் செய்கின் உலகத்தீரே அப்படிங்கிறார். அதாவது இங்க வந்து என்ன சொல்றாரு, குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி. இப்போ குணதிசை பாதம் நீட்டி அப்படின்னா வந்து எந்த பக்கம் நமக்கு திருவடி சேவை கிடைக்கிறது? கதிரவன் குணதிசை சிகரம் வந்து அணைந்தான். அப்போ குணதிசைங்கிறது வந்து ஈஸ்டர்ன் டைரக்ஷன், கிழக்கு. கிழக்கு பக்கம் திருவடி இருக்கு, மேற்கு பக்கம் திருமுடி இருக்கு. அப்போ எப்பொழுதுமே வந்து இப்ப நமக்கு மகாபாரத யுத்தம் நடக்கும்போது நமக்கு தெரியும், துரியோதனன் வந்து போருக்கு முன்னாடி வந்து துரியோதனன் முதல்ல வரான், கிருஷ்ணர் படுத்துன்னு இருக்கார். அவனுக்கு வந்து அவருடைய திருவடி பக்கத்துல நிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு, திருமுடி பக்கத்துல போய் நிக்கிறான். திருமுடி பக்கத்துல போய் நின்ன உடனே அவர் கண்ணை திறக்கல. அர்ஜுனன் கொஞ்ச நேரம் கழிச்சு வரான், திருவடி பக்கத்துல நிற்கிறான், கண்ணை திறந்து பாக்குறாரு, முதல்ல அர்ஜுனன் தான் தெரியறான். அப்போ அர்ஜுனனா உனக்கு எதுக்கோசரம் வந்தேன்னு கேட்டா உடனே அவசர அவசரமா துரியோதனன் வந்து நான் தான் முதல்ல வந்தேன், என்னதான் நீ முதல்ல கேட்கணும் அப்படின்னு. இல்ல, நான் பார்த்த என்னோட பார்வை முதல்ல அங்கதான் பட்டுது, சோ அர்ஜுனனுக்கு தான் முதல் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அதுக்கப்புறம் வந்து அர்ஜுனன் வந்து நீ அவர் என்ன சொல்றாரு, நான் ஒரு பக்கம் என்னுடைய சேனை ஒரு பக்கம் இருக்கணும்னு நீ என் பக்கம் இருந்தா போறோம்னு சொல்லிடுறான் அர்ஜுனன். ரொம்ப சந்தோஷம் துரியோதனனுக்கு. நல்ல காலம் நம்ம சேனையை கேட்கணும்னு நினைச்சோம், இந்த ஒரு கிருஷ்ணன் வந்து ஆயுதத்தையும் எடுக்க மாட்டேங்கிறான், இவன் வந்து எனக்கு நம்மளுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்ட்டு உன்னோட சேனை போறோம்னு சொல்லிட்டு துரியோதனன் சந்தோஷமா இருந்துடுறான். இது ஒரு பக்கம். ஆனா ஆள வந்தார் சொல்வாராம், தப்பி தவறி கூட வந்து அவர் வந்து மேற்கு பக்கம் நிக்க மாட்டாராம். ஏன்னா அங்க துரியோதனனுடைய பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வரான். அது வந்து ஏன்னா துரியோதனன் வந்து அவருடைய தலைமாட்டில தானே நிக்கிறான். அதனால அவர் வந்து என்ன சொல்றான், இது வந்து துரியோதனன் பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வரான். அதனால எப்போதுமே நம்ம வந்து பெருமாளுடைய திருவடிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். எப்படி பெருமாளை சேவிக்கும் பொழுது கூட எப்பொழுதும் அவருடைய திருமுடி திருமுடி சேவைங்கிறது ஒரு விஷயம். இப்ப வைரமுடி சேவையெல்லாம் சேவிக்கிறோம் பெருமாள் கோவில்ல. ஆனா வந்து அவருடைய திருக்கமல பாதங்கள் வந்து என் கண்ணினுள் ஒக்கின்றதே அப்படிங்கிற மாதிரி அவருடைய திருவடி சேவை தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு. அதே மாதிரி அவர் வந்து நிறைய பாசுரங்கள்ல வந்து திருவரங்கநாதனை எப்படிலாம் சேவிக்கிறார். எனக்கு வந்து ஒன்ன விட்டா வேற உறவு கிடையாது, ஊரிலேன் காணி இல்லை, உறவு மற்றொருவர் இல்லை, பாரிலின் பாதம் மூலம் பற்றினேன் பரமமூர்த்தி, காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன், ஆருளர் கடைக்கண்ணம்மா அரங்கமான அருளானே, உன்னை தவிர எனக்கு வேற உறவு கிடையாது அப்படிங்கிறார். அந்த பாவத்தை நம்ம ஏற்படுத்திட்டோம்னா, இத்தனை உறவுகள் இருக்கு, இதெல்லாம் டெம்பரரி. நமக்கு பற்றுக பற்றுட்டான் பற்றினேங்கிற மாதிரி நமக்கு பர்மனண்டான உறவு எது? பகவானோட அந்த உறவு தான் அப்படிங்கிறது. நான் வந்து கடைசியில ஒரே ஒரு இதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சுடுறேன். ஏன்னா இது வந்து நிறைய விஷயங்கள் திருமாலைன்னு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நிறைய விஷயங்கள் வந்து இதுல திருமாலையில இருக்கு. அதாவது இவர் வந்து வேற ஒண்ணும் பெருசா, இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். இது எப்படி வந்து பகவான் வந்து பகவானுக்கு வந்து நம்ம வந்து பெரிய பெருமாளோட வாயால வந்து நம் பயல் அப்படின்னு சொல்லணும்னு வந்து உம் தொண்டரடிப்புடி ஆழ்வார் ஆசைப்பட்டாராம். அதை வந்து ஒரு பாசுரத்துல அழகா வந்து காமிப்பார். 37வது பாசுரத்துல, ஒளியுளார் தாமே என்றே தந்தையும் தாயும் ஆவார், எளியதோர் அருளுமன்ற என் திறத்து எம்பிரானார், அழியன் நம் பயல் என்னார். யாராவது இவன் நம்ம புள்ளப்பா,
நம்ம குழந்தை அப்படின்னு சொன்னோம்னா ஒரு வாத்சல்யம். அதாவது நம்ம அவனுக்கு சொந்தம், இவன் எனக்கு சொந்தமானவன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி பெருமாள் வந்து நம் பயல் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கணும் அப்படின்லாம் வந்து பெருமாள் கிட்ட எப்படி எப்படிலாம் வந்து சேவிக்கணும், அந்த பெருமாளோட எப்படிலாம் உறவு வச்சுக்கணும், பெருமாள் கிட்ட என்ன பாவத்தோட இருக்கணும் அப்படிங்கறத வந்து நமக்கும் அப்படிப்பட்ட சௌலபியன். அதனால்தான் வந்து இங்க வந்து அரங்கநாதனை வந்து நிறைய விஷயங்கள்ல வந்து ராமரோட அந்த திரளை காமிச்சா கூட கண்ணனோட சௌலபியத்தை நிறைய பாசுரங்கள்ல காமிக்கிறார். அந்த கண்ணனோட திருவடி தாமரைகளை வந்து நம்ம எப்பொழுதும் மனசுல அனுசந்தானம் பண்ணிண்டு, அந்த கோபிகைகள் வந்து எப்படி வந்து கிருஷ்ணரை கொண்டாடினாலோ அதே மாதிரி நாமும் அந்த கண்ணன் தான் வந்து விருந்தாவனத்துல இருந்த அந்த கண்ணன் தான் இன்னைக்கு நம்ம திருவரங்கத்துல இருக்கிற திருவரங்கநாதன். அந்த திருவரங்கநாதனை வந்து அணு அணுவா வேற எந்த பெருமாளையும் அனுபவிக்காம அந்த திருவரங்கநாதனையே அனுபவிச்சு அவருக்கு மட்டுமே திருவரங்க திருவரங்கத்தை ஒண்டிதான் அவர் வந்து திருப்பார்கடல் 4 இது பாடியிருக்கார். ஸ்ரீவைகுண்டம், திருப்பார்கடல், அதுக்கப்புறம் வந்து அயோத்தி. ஒரு பாசுரத்துல ராமரை பத்தி பாடினதுனால அயோத்தி, மீதி எல்லா பாசுரங்களுமே வந்து திருவரங்கம். இந்த 4 திவ்ய தேசம் தான் அவருடைய பாடல்கள்ல நமக்கு தெரிய வருது. மீதி எல்லாம் வந்து திருப்பள்ளி எழுச்சியும் சேர்த்து சொல்றேன். இந்த 4 திவ்ய தேசத்தை தான் அவர் பாடியிருக்கார். அதுல நமக்கு இங்க இருக்கக்கூடியதுன்னா அயோத்தியை பத்தி ஒரு பாசுரம் இருக்கு. மீதி எல்லா பாசுரங்களுமே வந்து திருவரங்கத்தை பத்தி தான். அதனால இந்த மார்கழி மாசம் வந்து பூலோக வைகுண்டம் ரொம்ப விசேஷமான மாசம், கண்ணனுக்கு உகந்த மாசம். இந்த மார்கழி மாசத்துல நம்ம தொண்டரடி பொடியாழ்வாரோட வைபவத்தை கேட்டு தெரிஞ்சுட்டு திருமாலை மூலமா அவருடைய சில பாசுரங்களை தான் வந்து சொல்றதுக்கு பிரயத்தனம் பண்ணேன். அதுல அடியேன்னு சொன்னதுல ஏதாவது குற்றம் குறை இருப்பின் மன்னிச்சருளணும். ஏதோ எனக்கு அடியனுக்கு சிற்றறிவுக்கு எவ்வளோ விஷயங்களை கிரகிச்சுக்க முடிஞ்சதோ அந்த விஷயங்களை கிரகிச்சுட்டு உங்களோட பகிர்ந்துட்டதுல ஒரு ஆசை, அதை பகிர்ந்துட்டேன் இன்னைக்கு, அவ்வளவுதான். ஸோ பெரியோர்கள் எல்லாருக்கும் வந்து தலையிலால் கைமாறில்லைன்னு சொல்லிட்டு எல்லாருடைய திருவடி தாமரைகளுக்கும் என்னோட பணிவன்பான வணக்கங்கள் இதோட நிறைவு செஞ்சுக்கிறேன்.